இந்த ஜோதிடக்கலை உங்கள் அனைவருக்கும் பெயரும் புகழும் பெரிய செல்வத்தையும் தேடித்தர வேண்டும். வாழ்க்கை வளமுடன். பிரேயர் பண்ணிக்குவோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அடிப்படை ஜோதிடம் வகுப்பு 6வது பேட்ச் இன்று தொடக்க நாள். நம்ம வகுப்பு அடிப்படை அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணுமே என்பதற்காக அடிப்படை வகுப்பு அப்படின்னு சொல்றோமே தவிர, இது நம்ம வகுப்புல படித்தவர்களுக்கு தெரியும். இது அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை, மேல்நிலை அப்படின்னு எந்த நிலையில வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் பொதுவாக நம்ம வகுப்பு போகும். அறிவியல் அடிப்படையில இருக்கும். மாணவர்களை பொறுத்து வகுப்பு நடத்தும் விதம், அதாவது நீங்க கேட்கிற கேள்வி. இப்போ நானே பல குருமார்கள்ட்ட படிச்சுட்டு வரேன் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டோம்னா இது அடிப்படை, இது உயர்நிலைன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது உயர்நிலை கேள்வி அங்க கேளுங்க. அல்லது ஒரு 5ஆம் பாவகம் சார்ந்து ஒரு வகுப்புக்கு போறோம்னா அங்க அது தொடர்புடைய, இப்ப 5ஆம் பாவகம் அப்படின்னா சில சமயத்துல 3ஆம் பாவகத்தை தொடர்புபடுத்த வேண்டி இருக்கும். என்ன சொல்றேன்னு தெரியும், ஏன்னா இங்க எல்லாருமே ஜோதிடம் தெரிந்தவர்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் பாவகம் அப்படின்னா குழந்தை பேரு, புத்திர பேர் இல்லைன்னு வராங்கன்னா நம்ம உடனே 3ஆம் பாவகத்தையும் பார்க்க வேண்டி இருக்கும். வீரியம் இருக்கா, அடுத்து சுக்கிரனை பார்க்க வேண்டி இருக்கும். சுக்கிலம் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு. பெண் ஜாதகமா இருந்தா கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குரிய பாவகத்தை ஆய்வு செய்யணும். கேட்டோம்னா என்ன பதில் வரும்னா, 5ஆம் பாவகம் சார், உங்களுக்கு அந்த பாவகம் சார்ந்த கேள்வி இருந்தால் நீங்க அந்த பாவகம் வீடியோ இருக்கு சார், நீங்க வாங்கிக்கோங்க, இப்படி பதில் தான் வரும். அல்லது கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த பாவகம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வரும். நம்ம வகுப்புல தொடர்புடைய கேள்விகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கான விளக்கம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்படிதான் நம்ம வகுப்பு போகும். அதனால இத அடிப்படை தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஜாதகம் பலன் அறிவதற்கு அடிப்படையில என்ன தேவையோ அது எல்லாம், இதுதான் சிலபஸ்னு இருக்காது. அடிப்படையில என்னென்ன தேவையோ அது எல்லாம் நடத்துறதுக்கு நடத்துவோம். புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். இதுல ஜோதிடம் ஒரு முழுமையான கணக்கு அடிப்படையிலான ஜோதிடம். நான் இந்த கட்டத்தை பார்த்தேன், கணக்கு போட்டேன், தசாபுத்தியை பார்த்தேன், பலன் சொன்னேன், சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புதன் ஆதிக்கம் இருக்கும். ஜோதிடத்துக்கு முதல் காரக கிரகம் புதன் பகவான். சார் குரு இல்லையா அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த கணக்கு கொஞ்சம், சார் எனக்கு அருள் வாக்கு மாதிரி சார், எனக்கு நான் வாக்குப்பளிதா இருக்கு, நான் சொன்னா நடந்துரும் சார், எனக்கு உதிக்கும் சார், ஒரு ஜாதகத்தை கையில எடுத்தோம்னா எனக்கு மனசுக்குள்ள தோணும், அந்த மாதிரி கடவுளை வச்சு அந்த இதை அதை தொடர்பு படுத்தி சொல்ற மாதிரி வருவாங்க. குரு எப்படி இருந்தாலும் புதன் வரணும், புதனும் குருவும் டாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாக்கு பலிதம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அடுத்து சனி. சனி பகவான், கேது பகவான்
சனி கர்மா அப்படிம்போம். அவரு விதிப்படி கொடுக்கிறவர், விதியை சொல்பவர், விதியை காட்டுபவர். அதனால சனி கேது தொடர்பு இருந்தாலும், கேது தனியாக லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு இருந்தாலும் நமக்கு ஜோதிடத்துல ஆர்வம் வரும். அதுவும் ஒரு மாதிரியா வரும். இப்ப முழுமையான தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்றவங்க புதன். குரு வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கலந்து சொல்லுவாங்க. அப்புறம் சனி கேது சொல்றவங்க பரிகாரம். கேது பரிகாரம் சொல்லாது. சனி குரு கலந்தா பரிகாரத்துல ஆர்வம் வந்துடும். கேது கலந்து வரும்போது என்ன வரும்னா, அங்க அதாவது ராகு கேது ஒயிட் மேஜிக்ல போயிடும். ராகு தான் பிளாக் மேஜிக். அங்கதான் இந்த பரிகாரங்கள்ல நிறைய வகைகள் வருது இல்லையா? யாகம், ஹோமம். அதுல குரு கொஞ்சம் கலந்து வந்தா யாகம், ஹோமம்னு வருவாங்க. குரு இல்லாம ராகு மட்டும் வந்துச்சுன்னா அவங்க ஒரு மாதிரி போயிடுவாங்க. அது இடையில அப்பப்ப பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் பலன் சொல்லும் விதம் மாறும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் உயர்ந்ததுன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. பலர் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நமக்கு பலன் வருது, நான் இதை ஃபாலோ பண்றேன், அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பொறுத்து வருவது. வாழ்க வளமுடன். நான் ஒரு இயற்பியல் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில இயற்பியலை வச்சுதான் இந்த ஜோதிட விதிகளை நான் நினைவூட்டுவேன். இயற்பியல் விதிகளை வச்சுக்கிட்டு, பிசிக்ஸ், வானவியல், இதை வச்சுட்டு தான் நம்ம எடுத்துட்டு வரோம். இயற்பியல் ஆசிரியரா இருந்து, அதாவது அரசு பள்ளியில இயற்பியல் ஆசிரியரா இருந்து, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணி ஓய்வு அடைஞ்சு இப்ப 65 வயசை முடிச்சுட்டேன். வாழ்க வளமுடன். இப்போ ஜோதிடம் உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, கேமரா எல்லாரும் ஆன் பண்ணிடுங்க, கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க, அப்புறம் நம்ம ஜோதிடத்துக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டீங்க, மைக் ஆன் பண்ணிங்க. வணக்கம். கேட்கலையே. மேடம் நீங்க வேணா பஸ்ல வந்துட்டீங்களா? ரைட். வாழ்க வளமுடன். சரி, அப்புறம் பேசுவோம், அடுத்த வகுப்புகள்ல பேசிக்குவோம். சுபையன் ரவி ஐயா, உங்களுக்கு மைக் டிடெக்ட் ஆகல, அதனால மைக் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுக்கு மைக் இப்பதான் வருது, அதுல ஏதோ லூஸ் கனெக்ட். சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா, கேக்குது. இல்ல, நான் கோயம்புத்தூர் தான். சரிங்க ஐயா. என் பேர் ஏஎஸ் ரவி தான். நான் பெருமனப்பேடம் அப்படிங்கறதுல நான் படிச்சிருக்கேன். சரிங்க ஐயா. கிபி எல்லாமே படிச்சிருக்கேங்க. சரிங்க ஐயா. அதுதான் போட்டுக்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது குரூப்ல வேணா போட்டு வர்றேன் இது எல்லாமே. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரவி. வணக்கம். நான் இலங்கையில இருந்து கிடைக்கிறேன். ஐயா பழைய மாணவன். ஐயா பின்பற்றி வர மாணவன். வாழ்க வளமுடன். கவிதா பத்மநாபன், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோசியா புதுசா கத்துக்கிறேங்க சார். விஷயத்தை பத்தி முன்னாடி தெரியாது, இப்பதான் புதுசா கத்துக்கிறேன். வேற எங்கேயுமே படிக்காம வந்திருந்தா ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க பலன் எடுக்கலாம். ஜோசியத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா கூட தெரியாது. ஆர்வம் இருந்தால் போதும். எந்த ஊருங்க மேடம்? சென்னைங்க சார். லட்சுமிகாந்தன் சாரோட பொண்ணு. லட்சுமிகாந்தன் எங்க அப்பா படிச்சிருக்காரு. சரி 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 ஐயா, சொல்லிடுறேன். சரி, வாழ்க வளமுடன். சரி ஐயா ரஞ்சித் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். என்னோட பேர் டாக்டர் ரஞ்சித். நான் ஒரு எம்ஏ ஹெச்ஆர், எம்ஏ சைக்காலஜி இப்போ நான் முடிச்சிருக்கேன். டாக்டரேட் இன்சூரன்ஸ்ல பண்ணியிருக்கேன். முதல் முறையா ஜோசியம்
அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கான வகுப்போ அதுக்கான விஷயங்களோ கை கூடாம இருந்துச்சு. ஏதோ ஒரு கடவுள் அனுகிரகத்துல இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் இன்னைக்கு உங்களோட பேச்சை கேட்டு அதன் மூலமா ஒரு ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளர்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. சென்னையில லோகநாதன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. லோகநாதன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஸ்ரீதர் அவர் உங்களுடைய மாணவர். அவருடைய அறிவுரைப்படி நான் புதுசா உங்ககிட்ட கத்துக்கலாம் என்று வந்திருக்கேன் ஐயா. அவர்கிட்ட டைம் நேரம் கிடைக்கும் போது பேசும்போது ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பாருங்க. சரிங்க. நான் சொல்லிக்கிறத விட ஐயா கிட்ட நீங்க நல்ல முறையில கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினாரு உங்ககிட்ட. அதன் அடிப்படையில நான் உங்ககிட்ட பாடம் கத்துக்க வந்திருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. மோகன் பாண்டியன். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சென்னையில இருந்து மோகன் பாண்டியன், வைத்தியநாதனுடைய நண்பன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. சரிங்க ஐயா. இப்போ நம்ம ஜோதிட வகுப்புக்குள்ள போயிடுவோம். மீண்டும் நவ கிரகங்களையும் இந்த ஜோதிட கலையை உலகுக்கு அளித்த அத்தனை குருமார்களையும் அவர்கள் முனிகள் ரிஷிகள் உட்பட அனைவரையும் வணங்கி கொண்டு, குருநாதர்கள் எல்லாருமே ஜோதிட கலை சொல்லக்கூடிய எல்லாருமே குருநாதர்கள் தான். என்ன இந்த குருநாதர் நல்லவரே அந்த குருநாதர் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லா குருநாதர்களையும் வணங்கி மானசீகமாக வணங்கிட்டு, ஜோதிடக்கலை அந்த ஞானம் நமக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு இயற்கையை மீண்டும் வணங்கிட்டு இப்ப வகுப்பை துவங்குவோம். இதுக்கு நம்முடைய அன்னை தந்தையே வணங்கிங்க முக்கியமா. ஏன்னா ஜோதிடக்கலை முன்பே கத்துக்கிட்டவங்க வேற, புதுசா இப்பதான் கத்துக்கிறேன்னு போன்றவங்க. முதல் குரு வந்தது அன்னை தான், அடுத்து தந்தை, அடுத்து மற்ற குருமார்கள். நம்ம பார்க்குற எல்லாமே நமக்கு குரு தான். ஒரு மரம் அசைறது கூட நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கும். ஒரு கல்லு கூட நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கும். நிக்க முடியலன்னா தவறி கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறத அந்த கல்லு கூட நமக்கு கற்றுக் கொடுக்கும். எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு ஜோதிட கலையில சொல்லணும்னா எங்க இதெல்லாம் ஒரு கல்லு கூட நமக்கு ஒரு சொல்லை சொல்லும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவோம். சகுனம் நிமித்தம் இதுதான் இந்த குரு ஆதிக்கத்துக்கு சொல்றது. சகுனம் நிமித்தங்கள் வந்து எங்க பயன்படும்? ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்துல எனக்கு குழப்பம். ஒரு நண்பருடைய பெண் மகளுடைய ஜாதகம் தான். குழந்தை இல்லைன்னு ரொம்ப நாளா போராட்டம். அவங்க பார்க்காத டாக்டரே இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணிட்டாங்க. கொண்டு வராங்க, ஜாதகம் சரியா பலன் சொல்ல முடியாத அளவுக்கு அது சில கிரகங்கள் அமைப்பு இருந்து சிரமமா இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நண்பருடைய மனைவி பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா முதல்ல கொடுக்கல அவங்க. இந்த ஜாதகத்தை பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்களா, திடீர்னு எடுத்து ஐயா அப்படின்னு நான் என்ன பதில் சொல்லலான்னு யோசிக்கும் பொழுது அவங்க பழத்தை கனியை எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப என்ன பதில் சொல்லலாம்? நீங்க இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டாங்க, குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா அந்த ஜாதகம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்றதுங்கிறப்போ அவங்க பழம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு நல்ல சகுனம். கேட்க வந்த கேள்விக்கு பதில் வந்து பழம் அப்படின்னு இயற்கை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஒரு 15 நாள் கழிச்சு அவர் போன் பண்ணாரு, பாப்பா வந்து கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஜோதிடத்துல இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எப்பவுமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அசரீரி அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வகுப்புகள்ல படிக்கும் பொழுது புராண கதைகள் நமக்கு எங்க காலத்துல எல்லா வகுப்புகள் வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருக்கும். அப்போ கதை சொல்றதுக்குனே ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் முக்கியமா
வருவாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஆசிரியர் சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அறிமுகம் வந்து ரொம்ப முக்கியம், எப்படி ஜோதிட கலையை அணுக வேண்டும் அப்படிங்கிறதுல. அப்ப அந்த அசரீரிங்கிறது என்னன்னா, என்னுடைய புரிதல் கண்டிப்பா கடவுள் வந்து நேரடியா பேசியிருப்பாரா அப்படிங்கிறது அடுத்தது. நம்ம இங்க ஒருத்தர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து யாராவது இன்னொருத்தருக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பதில் நம்முடைய கேள்விக்கு உண்டான பதிலாக அமையும். அந்த சொல், அந்த வசனம் நமக்கு பதிலாக அமையும். அதுதான் அசரீரி அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இதுதான் நிமித்தங்கள், சகுனங்கள் அப்படின்னு சொல்றது. அதை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். அப்ப இதெல்லாம் எங்க சார் படிக்கணும் அப்படின்னா, ஜோதிட கலை நீங்க புத்தகங்களை தேடி படிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கு. ஏன்னா இப்ப நான் நிறைய அடுக்கி வச்சு வாங்கி ஏன்டா இந்த புத்தகத்தை வாங்கணும்னுலாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்னுடைய மாணவர்களுக்கு அப்படின்னா, புத்தகங்களை கடையில போய் வாங்குங்க, படிச்சு பார்த்துட்டு ஒரு 4-5 பக்கம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி அடுக்கி வச்சு சில புத்தகமெல்லாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். நான் தேவைப்பட்டா பிடிஎஃப் கூட நிறைய வச்சிருக்கேன், அனுப்புவேன். ஆனாலும் அது உங்களை குழப்பிடுங்கிறதுனால தவிர்ப்பேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ புத்தகங்கள் அதிகமா படிக்கிறத விட ஆரம்ப காலத்துல நான் சொல்றது அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு அந்த லாஜிக்கோட சொல்லுவேன். அதனால மனசுல ஈஸியா பதியும், எந்த விதியும் இல்லாமலே பலன் எடுக்கலாம். விதிதான் அது நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஆழமா போயிடும், அந்த மாதிரி கொண்டு போயிடும். அப்போ பலன் சொல்றதுக்கு சகுனம், நிமித்தம் இதெல்லாம் எங்க இருந்து சார் எடுக்கலாம்னா, நிறைய பிரிவுகள் இருக்கு ஜோதிடத்துல. சகுனம், நிமித்தம், மற்ற அந்த மாதிரியான இந்த பரிகாரங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி ஆரம்பத்துல பிரிச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் தாந்திரிகம், மாந்திரிகம், எந்திரம், தந்திரம்னு எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களா இல்ல அப்படி போகுதாங்கிறது வேற, அது உங்களுடைய இதுக்கு விட்டுறேன். இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி தனியா இருக்கு, அது தனி புத்தகங்கள். அந்த அந்த குறிப்பிட்ட பெயர்ல வந்துச்சுன்னா அதை வந்து அதுதான் இருக்கும் அதுல மூல புத்தகங்கள் சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு பராசரர் காலத்துல இருந்த ரிஷிமார்கள் எழுதின புத்தகங்கள். அடுத்து ஹோரா சாஸ்திரம், ஹோரா அப்படின்னு வந்துட்டாலே அல்லது ஜாதகம் அப்படிங்கிறது வந்துட்டாலே அது ஜாதக பலன் சொல்வதற்கு உரிய புத்தகங்கள். உதாரணத்துக்கு பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. மகரிஷி பராசரர் அவர்கள் எழுதியதாக உள்ள புத்தகம் ஹோரா சாஸ்திரம். அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதுல ஹோரா சாஸ்திரம் என்பது ஜாதக பலன் அறிவதற்கு உரியது. அதுதான் மூல புத்தகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு உண்மையான மூல புத்தகம் அதுல இருந்த கருத்து கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன மொழியில சொன்னாங்களோ அது செவி வழியாக வந்திருக்கும். அவங்க சிஷியர்கள் அதை அவங்களுக்கு தெரிந்த மொழியில எழுதியிருப்பாங்க. அப்போ நமக்கு வரும்பொழுது அவங்க வேற வேற மொழியாக்கம், மொழி பெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. இப்ப நமக்கு கிடைத்தது என்னது? டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் கிடைச்சிருக்கும், மொழிபெயர்ப்பு. இப்ப திருக்குறளை நான் மொழிபெயர்த்தேன்னா, அதாவது திருக்குறளுக்கு நான் விளக்கம் எழுதினால் எனக்கு என்ன புரியுதோ அதுதான் எழுதியிருப்பேன். வேற ஒரு நண்பர் எழுதினார்னா அவருக்கு அந்த குறள் என்ன மாதிரி புரிதலை ஏற்படுத்துதோ அது மாதிரி எழுதியிருப்பார். ஆனா வள்ளுவர் என்ன நினைச்சு எழுதுறாருன்னு வள்ளுவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரே ஜாதகத்துக்கு வெவ்வேறு ஜோதிடர்கள் ஏன் வேற வேற பதில் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அமைந்த குருமார்கள், அவர்களுக்கு கிடைத்த புத்தகங்கள். அதே பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் ஒருத்தர் எழுதுனா ஒரு மாதிரி எழுதியிருக்கலாம், வேறொருத்தர் எழுதும் போது வேற மாதிரி விளக்கம் எழுதியிருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு வர்ற ஜாதகங்கள்ல அந்த விதிகளை பயன்படுத்தி அது சரியா வருதான்னு பார்த்து, நீங்க தான் நான் சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் ஒரு லாஜிக்கோட தான் சொல்லுவேன், எந்த விதியையும் அப்படியே சொல்ல மாட்டேன். இந்த விதி இப்படிதான் சொல்ல மாட்டேன், அதுக்கு லாஜிக் ஏதாவது அறிவியல் பூர்வமாக லாஜிக் எடுத்துதான் சொல்லுவேன்.
நீங்களும் அதே மாதிரி யோசிச்சுதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கணிதம்னு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, கணிதம்னு மொத்தம் 3 வகை, குறைஞ்சபட்சத்துல நிறைய இருக்கு. 3 வகை. ஒண்ணு நாம் சொன்ன சகுனம், நிமித்தம், அதெல்லாம். இன்னொன்னு வந்து ஹோரா சாஸ்திரம்னு வர்றதெல்லாம் பலன் சொல்ல, ஜாதக பலன் சொல்றதுக்கு உரிய பகுதிகள். இன்னொரு பகுதி எப்படின்னா, இப்ப இந்த கிரகம் எங்க இருக்கு, இந்த தேதியில ஒரு கிரகம், இந்த 9 கிரகங்கள் அல்லது அதுக்கப்புறம் இல்ல இன்னொரு 3 கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகத்தை எல்லாம் கணக்கிடுறோம் இல்லையா, எங்க இருக்குன்னு சொல்லி கணக்கீட்டு பகுதி, அதுக்குன்னு தனி பிரிவு இருக்கு. அதுல ஒண்ணுதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்க கணிதம் என்பது கோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. அதை வச்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியுமானா, பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பலன் சொல்ல முடியாது. பஞ்சாங்கத்துக்கு பலன் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹோரா அப்படின்னு வந்துச்சுன்னா அது பலன் சொல்லக்கூடியது. கணிதம் வர்றதெல்லாம் இந்த ஜோதிடத்துக்கு சப்போர்ட் பண்றது, அதாவது ஜாதகத்தை எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பகுதி. இப்ப உங்களுக்கு ஏதாவது இதுல கேள்வி இருந்தா கேளுங்க. அடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். மெதுவா போலாம், ஆனா ஆழமா போவோம். ஐயா ரஞ்சித் சார், இப்ப நீங்க சொல்லபடி கோரா அப்படின்ற விதி பிரகாரம் போனா அதன் மூலமா நம்ம பலன் சொல்ல முடியும். பஞ்சாங்கம் படி வந்து நம்மளுக்கு விகிதம் கால்குலேஷன் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சொல்றீங்க. இப்ப நம்ம கத்துக்க போற விதம் வந்து கோராவையும் பஞ்சாங்கத்தையும் சேர்த்து எப்படி இதுல பயன்பாட்டு கொண்டு வர்றது, எப்படி கணக்கிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய பலனை கோரா மூலமா சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் நம்ம மெயினா இதுல பார்க்க போறோமா? இது ரெண்டு இல்லாம வேற ஏதாவது நம்ம இதுல இருக்கா? கொஞ்சம் இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னது வந்து ஆரம்பத்துல இந்த சகுனம், நிமித்தம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும்னு மட்டும் நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது உள்ளது அப்பப்போ கொஞ்சம் சொல்லுவோம். அது இயற்கையை நம்ம வந்து எவ்வளவு கவனிக்கிறோம், இயற்கையை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்றத அறிகுறி என்னன்றத அந்த அறிகுறியை புரிஞ்சுக்கிறது, அசரதியா எடுத்துக்கிறதா, அறிகுறி என்னன்றத உணர்த்துறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த நிமித்தத்துக்கு எப்படி அதை பயன்படுத்துகிறது, நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்றத வச்சு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், எண்ணங்கள் தான். சரி, அப்ப இந்த 3 விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து நம்மளுடைய அறிகுறி, அசரதி, கோரா, பஞ்சாங்கம். அவ்வளவுதான், போதும். இன்னும் இருக்கு உட்பிரிவுகள் இதுக்குள்ள நிறைய வருது, நமக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது போதும். இப்போ இந்த நிமித்தங்கள், அதை பற்றி பரிகாரங்கள், இதை பற்றி சொல்லக்கூடிய இதுக்கு பேர் என்ன வரும்னா சம்ஹிதை அப்படின்னு வரும். நாங்க பொதுவா நடத்தும் பொழுது இதெல்லாம் எங்க தேடுறதுன்றதெல்லாம் எனக்கு கிடைக்கல வகுப்புகள்ல. இல்ல அவங்க நடத்தினப்போ நான் வகுப்புக்கு போகலையான்னு எனக்கு தெரியல. நம்முடைய தேடல், ஏன்னா குருமார்களை எப்பவும் நம்ம நமக்கு புரியாதுன்னு நினைச்சு அவங்க சொல்லாம விட்டுருக்கலாம், இவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை நினைச்சு விட்டுருக்கலாம். இதால் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கலையோ அல்லது நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லணும், அல்லது நம்ம தேடியதெல்லாம் சொல்லணுங்கிறதுல சம்ஹிதை அப்படின்னு வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு வராகமிகிரர் எழுதிய பிருகத் சம்ஹிதை அப்படின்னு இருக்கும். வராகமிகிரர், அதுல நீங்க சம்ஹிதை பிருகத் அப்படிங்கிறது காமனா பெரிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துலதான் வரும். சம்ஹிதை அப்படின்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா இந்த சகுனம், நிமித்தம் பற்றியதுதான் அதிகபட்சமா இருக்கும். அடுத்து ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு இருந்துச்சுனாலே அதிகபட்சம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க அது பேரு, ஏன்னா புக்கு டைட்டில் மாத்தணுங்கிறதுக்காக சிலர் வந்து டைட்டில வேற மாதிரி வச்சுக்கிறாங்க, கோரை பயன்படுத்தி அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் ஹோரா, உதாரணத்திற்கு பிருகத் பராசர ஹோரா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் ஆரம்பம், மூலம் பராசர ஹோரா சாஸ்திரம். அதுலயே மற்ற கணக்கீடுகள்லாம் கூட அதுலயே வந்திருக்கும், பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரத்திலேயே.
பஞ்சாங்க கணிதம்னு தனியா இருக்கு. அது கோலா அப்படின்னு வரும். அது மோஸ்ட்லி யாரும், ஏன்னா உண்மையிலேயே இப்போ நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் அஸ்ட்ராலஜி அதுல படிச்சுட்டு வரோம். அஸ்ட்ரானமி, அதாவது வானவியல் சாஸ்திரம் படிச்சுட்டு வரோம். எங்களுக்கு கெப்லர்ஸ் லா அது இதெல்லாம் வந்திருக்கும், பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த 12வதுலயே கெப்லர் விதி வந்து அதுல கோள்கள் எப்படி இயங்குது, எவ்வளவு நாள்ல இதாகும் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். எங்களுக்கே இந்த பஞ்சாங்க, உண்மையிலேயே பஞ்சாங்கத்தை கணிக்கக்கூடிய கணக்குகள் வந்து அப்படியே தலை சுத்தம், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு பெருசு. அப்ப எப்படி சார் இந்த பஞ்சாங்க கணிதம் படிச்சுட்டு வராங்களே அவங்க எல்லாம் அவ்வளவு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் படிக்கிறாங்களா அப்படின்னா, இதை ஜெனரலைஸ் பண்ணி அதைத்தான் வாக்கியம், அதாவது ஃபார்முலா, டேபிள் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இப்படி இருந்தா இப்படிதான் வந்துடும். அதை வச்சு அப்படியே அடுத்து அல்லது சாஃப்ட்வேர் போட்டு எந்தெந்த தேதியில கோள்கள் எங்கெங்க வரும் இப்ப கம்ப்யூட்டர் சொல்லிடும். அதை வந்து பிடிஎஃபா மாத்துறது மட்டும்தான் இப்ப வேலை நமக்கு. அந்த மாதிரி அது வந்துடும். ஏன்னா ஒன்னொன்னே கணக்கு போட்டு ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியதில்லை. இப்போதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரல வந்து போச்சு, கணக்கு போட்ட காலம். இப்போ உதாரணத்துக்கு ஜாதகம் எழுதுற பயிற்சியே இப்ப நமக்கு தேவைப்படாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜாதகம் எழுதுறது எப்படின்னு யாருக்குமே தெரியாம போயிடும். நம்ம வகுப்புல இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப குறைந்த விலைக்கே வந்துடுச்சு. இப்போ நான் ஆரம்பத்துல படிக்கும்போது வாங்கின சாஃப்ட்வேர் 15,000க்கு வாங்கினேன்னா இப்போ அதெல்லாம் 1000-2000த்துக்கெல்லாம் அதே அளவு குவாலிட்டியில சாஃப்ட்வேர் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே கணிதம் போட்டுருது. இருந்தாலும் நம்ம வந்து இதனுடைய மூலங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, அதாவது ஜாதகம் அப்படின்னா என்ன, அதுல பலன் எடுப்பதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு ஜாதகம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஒரு ஜாதகம் அதுல என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு முறைப்படி அதை அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஜாதகம்னா என்ன, அதுல காரணிகள் என்னென்ன இருக்கும், அடிப்படை காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்ட் ஆகுதா? ஜாதகம் ஷேர் ஆயிடுச்சா சார்? யாராவது சொல்லுங்க. ஷேர் ஆயிடுச்சுங்க ஐயா. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஜூம் பண்ணாங்கன்னா தெரியும். ஜூம் பண்றேன். அவங்க ஆமா சிலர் ஜூம் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இதுல தேவைன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணு போது பிறந்த தேதி இருக்க போகுது, அடுத்து பிறந்த நேரம் இருக்கும், காலையா மாலையான்னு இருக்கலாம், அல்லது 24 ஹவர்ஸ்ல இருக்கும், அடுத்து கிழமை இருக்கும். இந்த கிழமை போடுறதுல 2 விதமாக வரும். ஒன்று வந்து தமிழ் முறைப்படி அல்லது ஜோதிட முறைப்படி கிழமை சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு கிழமை பலன் அப்படின்னு ஒண்ணு. சார் வெள்ளிக்கிழமை சார் பையன் மறந்துட போறான் சார்பாங்க. அது சார் உண்மையா பொய்யாங்கிறதுலாம் நம்ம அப்புறம் போவோம். அப்ப கிழமை தேவைப்படுதா அப்படின்னா கிழமைய வச்சும் சிலது சொல்லலாம். அப்ப இந்த கிழமை என்பது நம்ம ஜோதிடத்துக்கு பயன்படுத்தும் போது எப்படி எடுக்கணும்னா, இப்ப இன்று இரவு, இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லையா? இன்று வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேதியை வந்து 3ஆம் தேதின்னு சொல்லி சனிக்கிழமை அப்படிம்போம். ஆனா சூரிய உதயம் நாளைக்கு காலையில 6:15க்கு தான் அப்படின்னா, காலை 6 மணிக்கு குழந்தை பிறந்தா கூட அது வெள்ளிக்கிழமை தான். ஜோதிட முறைப்படி அது வெள்ளிக்கிழமை தான். சூரிய உதயம் தான் நாளினுடைய தொடக்கம், ஆதி. சூரிய உதயத்தை ஆதியாக எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பஞ்சாங்கத்துல எல்லாம் நாளிகை கொடுத்துருப்பாங்க. நட்சத்திரம் இத்தனை நாளிகை வரையில இருக்கு அப்படின்னா நைட்டு 12 மணில இருந்து அந்த நாளிகை கணக்கு எடுக்க மாட்டாங்க, சூரிய உதயத்துல இருந்து வரும். அது 6 மணின்னு கூட சொல்ல முடியாது. சூரிய உதயம்னா ஆவரேஜா 6 மணின்னு சொல்லுவோம். அப்படியும் இல்லை. ஒரு இடத்துல சூரிய உதயம் எப்போ ஆகுதோ அந்த நேரத்துல இருந்து தான் கணக்கு போடுவாங்க. ஜோதிட கணிதம் அப்படிதான் இருக்கு. அப்ப கிழமையும் எப்படி வரும்னா, அந்த ஊர்ல சூரிய உதயம் எப்ப ஆச்சோ அதன் பிறகுதான் கிழமை மாறும். அதை கவனிச்சுக்கணும். கிழமை பலன் சொல்ல வேண்டி இருந்தால் நம்ம அந்த கிழமையை வச்சுதான் பலன் சொல்லணும். பொதுவாக சாஃப்ட்வேர்ல நம்ம போட்ட உடனே அதிகபட்ச சாஃப்ட்வேர்கள் வந்து ஆங்கில
முறையில கிழமையை சொல்லிடும். நைட்டு 12 மணி தாண்டின உடனே கிழமையை மாத்திரும். ஒரு சில சாப்ட்வேர் வந்து சூரிய உதயத்துக்கு பிறகு கிழமையை மாற்றும். அது பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்ல வருடம் போட்டிருக்கும். நம்ம நோட்ல எழுதணும்னா வருடங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க. அது எதுக்குன்னா ஒவ்வொருத்தரையும் ஆரம்பமா, இப்ப வள்ளுவர் பிறந்த வருஷத்தை ஆரம்பமா வச்சுக்கிட்டு கொண்டு வந்தோம்னா அது வள்ளுவர் ஆண்டும்பாங்க. இந்த மாதிரி நிறைய போகும். அதை வச்செல்லாம் நம்ம எந்த பலனும் எடுக்க போறது இல்லை. ஜாதகம் எழுதும்போது நோட்டை நிரப்பணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த பலனும் இப்போதைக்கு இல்லை. முன்னாடி பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது வேற. அப்போ ஆண்டு ஆண்டு பலன் கூட சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஆண்டு பலன்னு கொண்டு வருவாங்க. அத வகுப்பு நடத்துறதுக்காக வேணா பயன்படுத்திக்கலாமே தவிர, என் வகுப்புல ஒரு 400 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா 10 பேர் அந்த பலன் பொருந்துன்னு சொல்லதான் போறாங்க. நான் என்ன சொன்னாலும் அது சரியா இருக்குதுன்னு 10 பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இது ப்ராபபிலிட்டி தான். அந்த வருஷம் பிறந்த எல்லாருக்கும் அதே பலன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோள்களின் நிலை, அதாவது அவங்க ஜாதகத்துல கோள்களின் நிலை லக்னம் ராசியை பொறுத்து மாறும். சரி, வருடம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். எதுக்கு பிறந்த ஊர் அப்படின்னா சூரிய உதயம் ஒவ்வொரு ஊர்லயும் மாறும். அதனால ஊர் போடுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசா இப்பதான் படிக்கிறேன்றவங்களுக்கு அது சொல்றோம் நம்ம. ஏன்னா இது அடிப்படை வகுப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு ஜாதகம் எழுதணும்னா குழந்தையுடைய பெயரு, அப்பா அம்மாவுடைய பெயரு, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் வேணும் கண்டிப்பா. அடுத்து என்னென்ன ஜாதகத்துல நம்ம கணிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா திதி இருக்கும், நாமயோகம், கரணம், இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா அதை பயன்படுத்துறோமா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். திதி, யோகம், கரணம். முதல்ல சொன்ன யோகம் வந்து நாம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த அப்படி அமிர்தாதி யோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சித்த யோகம், மரண யோகம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அமிர்தாதி யோகம். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்பது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அடுத்து பாதசாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பாதசாரம். அடுத்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், அம்ச கட்டம்னு 2 இருக்கும். சிலர் நவாம்சம்னு எழுதுவாங்க, சிலர் அம்சம்னு மட்டும் எழுதிடுவாங்க. இந்த ராசி கட்டம் பலன் சொல்வதற்கு முக்கியமான தேவை ராசி கட்டம். நவாம்ச கட்டத்துல இருந்து கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்ப்பதற்கு கணிப்பதற்கு, பலன் கணிப்பதற்கு நவாம்சம் தேவை. நவாம்சம்னா என்னங்கிறத நம்ம அறிவியல் அடிப்படையில நான் பின்னாடி விளக்குறேன். ராசி கட்டமும் இந்த பாகையும் அல்லது இது என்னன்னு சொன்னோம், பாதசாரமும் இருந்தா நம்ம நவாம்சம் நம்மளே மனசுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதையுமே நான் சொல்லி கொடுத்துருவேன், நவாம்சம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன இருக்கும், தசா இருப்புன்னு ஒண்ணு இருக்கும். தசா, குழந்தை பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் எவ்வளவு முடிந்திருக்கிறதுங்கிறத பொறுத்து தசா இருப்பு அப்படின்னு ஒரு, என்ன தசையில குழந்தை பிறந்துச்சு அந்த தசை இன்னும் எவ்வளவு இருக்குன்னு இருக்கும். இப்ப பலன் சொல்ல என்ன சார் முக்கியமா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலன் சொல்வதற்கு ராசி நிலை, கிரக நிலை, ராசி கட்டம் தேவை. கொஞ்சம் நல்லா சொல்றதுக்கு நவாம்ச கட்டம் தேவை. எப்பொழுது நடக்கும் என்று சொல்வதற்கு தசா தேவை. தசை, தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன், இந்த வார்த்தையெல்லாம் சும்மா காதுல வாங்கிக்கீங்க புதுசா வந்தவங்க. போக போக சரியா. தசா புத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மேலேயே அதை பிரிச்சிடறோம்னா அது அந்தரம், அதையும் பிரிச்சோம்னா சூட்சுமம், அதையும் பிரிச்சோம்னா பிராணன். பிராணன்கிறதெல்லாம் ஒரு நாளுக்கு உள்ள வரும். அவ்வளவு துல்லியமா போடணும் அப்படின்னா குழந்தை பிறந்த நேரம் துல்லியமா இருக்கணும். இல்லைன்னா அது சரியா வராது.
வாழ்க வளமுடன். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜாதகத்துல இதெல்லாம் வேற என்ன என்ன ஏதாவது நான் கேள்விப்பட்டேன் சார் வேற எல்லாம் அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஒரு ஜாதகத்துல இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவாம்ச கட்டம் இருக்கிற மாதிரி இதுக்கு மேல அம்சங்கள், அதாவது D9 சொல்லுவோம். 9 பிரிவாக ஒரு லக்னத்தை 9, அதாவது ஒரு ராசியை 9 பிரிவாக பிரிச்சோம்னா அது நவ அம்சம். அதே 3ஆக பிரிக்கலாம், 2ஆக பிரிக்கலாம். ஒரு ராசியை லக்னம் கடப்பதற்கு 2 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு லக்னம் 2 மணி நேரம் இருக்கும். ஒரு ராசியை 2ஆ பிரிச்சோம்னா அது 1 மணி நேரம். 1 மணி நேரம்ங்கிறது அவர்னா ஹோரா, அதனால அத ஹோரை அப்படின்னு சொல்லிடுவோம். 1 மணி நேரத்துல மாறக்கூடியத ஹோரைன்னு சொல்லுவோம். D2 ஒரு ராசியை 2ஆக பிரிச்சு கிரகங்கள் எங்க நிக்குதுன்னு இந்த இதுல முதல் பாதியில இருக்கா 2வது பாதியில இருக்கான்னு இன்னும் துல்லியமா போட்டோம்னா அதுக்கு பேரு D2 சார்ட், ஹோரா அட்டவணைன்னு பேரு. அதே ராசிய 3ஆக பிரித்தால், அதாவது 10 டிகிரியா பிரிச்சோம்னா இந்த 10 டிகிரிக்குள்ள எங்க கிரகம் நிக்குதுன்னு பயன்படுத்தணும்னா அது வந்து D3. இந்த மாதிரி D60 வரையிலும் பிரிச்சு பலன் சொல்ல முடியும். அதெல்லாம் தேவையா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஜாதகம் எழுதுறவங்க சில ஜாதகங்கள் சில ஜோதிடர்கள் அந்த கட்டமெல்லாம் கொடுத்துருப்பாங்க. D2, D3, D4, அப்புறம் D4க்கு அப்புறம் D9, அப்புறம் D12, D10 இப்படின்லாம் வரும். தனித்தனியா அந்தந்த பேரை சொன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால நான் இதை ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஜாதகத்துல என்னென்ன அதிகமா கணிதம் போட முடியும் அப்படின்னா ஹோரா சார்ட்ல இருந்து இன்னும் நிறைய சார்ட்டுகள் போடலாம். D60 வரையில கணக்கு போட்டு போட முடியும். ஆனா நமக்கு ராசி கட்டமும், ராசி கட்டத்தை D1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே பிரிவா இருக்கு. ஒரு ராசினா ஒன்னாதான் இருக்கு, அது அதுக்கு மேல பிரிக்கல. அதை 2ஆ பிரிச்சோம்னா D2. அப்போ ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போதுமானது. அதுக்கு மேல தேவையா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு ஜாதகருக்கு கொடுப்பினை, ஒரு ஜாதகருக்கு கொடுப்பினை என்பது என்னன்னா அதான் விதி அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கு, என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு காட்டக்கூடியது ராசி கட்டம் தான். இந்த கட்டம் தான் காட்டும். இதுலதான் ஒரு ஜாதகர் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ன விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும், விதி. அதை இன்னும் துல்லியமா பாக்குறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மூட்டையில 5 கிலோ அப்படின்னு மட்டும் இது காட்டுதுன்னு வச்சுங்க. இங்க போய் பார்த்தா அந்த 5 கிலோல சர்க்கரை எவ்வளவு இருக்கு, காப்பித்தூள் எவ்வளவு இருக்கு, அல்லது காய்கறி எவ்வளவு இருக்குங்கிறது பிரிச்சு பிரிச்சு காட்டும். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். அப்ப இன்னும் துல்லியமாக பார்க்கறதுக்கு நவாம்சம் பயன்படுத்துறோம். அடுத்து இது எப்ப நடக்கும்? இப்போ ஒருத்தருக்கு வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம், ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் வச்சுக்கிட்டு பாக்குறோம். குழந்தை இருக்குன்னு காட்டுது, ஆனா எனக்கு குழந்தையே பிறக்கலையே சார் அப்படின்னாங்கன்னா அது எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் தசாபுத்திகள். தசாபுத்திகள் தான் காலத்தை நிர்ணயம் செய்வது, கால நிர்ணயம். அப்போ ஜாதகம் பார்க்கிறது, ஜாதகம் பலன் அறிதலில் 2 நிலைகள் இருக்கின்றன. அப்போ ஜாதகம் பலன் சொல்றதுல 2 நிலைகள். இங்கதான் நாம மிஸ் பண்ணுவோம். ஜாதகம் அருமையா இருக்கு, குழந்தை இருக்கணும்னு இருக்கு, ஆனா குழந்தையே இல்லையே அப்படின்னா
இந்த ராசியில தெரியறது விதி. அது எப்பொழுது நடக்க வேண்டும் என்பது டைமிங் ஆஃப் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் இருக்கா இல்லையான்னு ஜாதகம் காட்டுது. அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய காலத்தை, அந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்வது தசை, புக்தி, அந்தரம், சூட்சுமம். அதாவது தசாபுத்தின்னு ஜெனரலா சொல்லுவோம். அப்போ இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா முக்கியமா இப்ப போயிட்டு இருக்கு, அதான் போகுது. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எப்ப பணம் கிடைக்கும்? இப்ப குரு அதிர்ஷ்டத்தை தர்ற இடத்துல இருக்கார், ஜெனரலா அப்படி பேசிக்குவோம். அவர் எப்ப கொடுப்பாரு அப்படின்னா, குருதசை வரும்போதுதான் கொடுப்பார். செவ்வாய் ஒரு ஆபத்தை உண்டாக்குவார் அப்படின்னா அவர் எப்ப உண்டாக்குவாரு? அவருடைய தசையில தான் உண்டாக்குவார். அப்போ ஒரு மணமகனுக்கோ மணமகளுக்கோ செவ்வாய் 7ல இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணை கட்டிக்கிறவங்க அல்லது இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கணிக்கிறோம்னு வச்சுக்குவோம். அது பின்னாடி பார்ப்போம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ செவ்வாய், அதுதான் செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். 7, 8ல இருந்தா அதிக தோஷம், 2, 4, 12ல இருந்தா குறைஞ்ச தோஷம் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் வகுப்புல பார்ப்போம். நான் சொல்ல மறந்தாலும் ஞாபகப்படுத்துங்க, பார்ப்போம். அப்ப இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய தோஷம் அல்லது பாதிப்பு எப்ப வர முடியும்? செவ்வாய் தசை வந்தா தானே வர முடியும். இந்த குழந்தை செவ்வாய் தசையில பிறந்திருக்கு, செவ்வாய் தசை இருப்பு அப்படின்னு இந்த இங்கே இதுவே பாருங்க, ஜனன தசா செவ்வாய் இருப்பு 7 மாதம் மட்டும்தான் இருக்கு இந்த ஜாதகத்திலேயே. அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அது பலன் எப்ப தரும்? செவ்வாய் தசை வந்தா தானே. இந்த ஒரு வயசுக்குள்ளேயே செவ்வாய் தசை முடிஞ்சு போகுது. 25 வயசுல கல்யாணம் பண்றப்ப செவ்வாய் தோஷம், இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இதை ஒத்துக்கலாமான்னு நீங்க யோசிச்சுங்க. அதே மாதிரிதான் ராகுவும். எந்த ஒரு கிரகமும் அதனுடைய பலனை தரக்கூடிய காலம் அதனுடைய தசா காலம்தான். அப்ப புத்தி காலத்துல தராதா சார்? ஒவ்வொரு தசையிலும் எல்லா கிரகங்களுடைய புத்திகளும் வருமே, அப்ப தராதா அப்படின்னு கேட்டா தரும். ஆனா அது இஷ்டத்துக்கு தர முடியாது. வேற ஒரு யாரு தசை நடத்துறாங்களோ அந்த தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த புத்திநாதர்கள் செயல்படுவார்கள். அதனால வேறொரு தசையில இந்த செவ்வாயோ ராகு பெருசா பண்ணிட முடியாது. ஓரளவுக்கு பண்ணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தோஷம் அப்படின்னு பார்த்தா தசை வருதான்னு தான் பார்க்கணும். இப்ப இந்த ஜாதகம் நம்ம இன்னைக்கு தேதியில குழந்தை பிறந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டோம். அதுவே என்னன்னு காட்டுது, செவ்வாய் தசை குழந்தை பிறக்கும் போது இருந்துச்சுன்னு காட்டுது. இப்ப இதுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல செவ்வாய் தசை வருதுன்னு வச்சுங்க. அப்ப அது என்ன பண்ணிட போகுது? 60 வயசு 70 வயசு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சும்மா இருந்தாலே, நல்ல ஜாதகமா இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் போகும். அப்ப அதையும் தோஷமாகவோ அல்லது பாதிப்பாகவோ நாம எடுக்க வேண்டியதில்லை. அப்போ ஒரு கிரகம் பலன் தருமா என்பது ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்தில இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்பொழுது தரும் என்பது தசையில தான் தெரியும். தசையில தான் தெரியும். இந்த தசையில பலன் கூடுமா குறையுமா? எப்பொழுது கூடும்? ஏன்னா இப்போ சுக்கிர தசைனா 20 வருஷம் நடக்குது. 20 வருஷமும் ஒரே மாதிரி பலன் இருக்குமா அப்படிங்கிறது அதனுடைய புத்திகள்ல மாறும். புத்திகள், சில புத்திகள் 3 வருஷம் கூட இருக்கும். அப்ப எப்படி சார் சொல்றோம்னா கோச்சாரம். இப்பதான் கோச்சாரத்தை எடுத்துக்கணும் நம்ம. கோச்சாரம் என்பது வானத்தில் கோள்களின் நிலை. இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கோச்சாரம். இப்போ ஜாதகம் பார்ப்பதற்கு ராசி கட்டம் இருக்கணும், நவாம்ச கட்டம் இருக்கணும், தசா இருப்பு எவ்வளவுன்னு தெரியணும். இது போதுமானது. இப்போ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அப்பப்போ கேள்வி சந்தேகத்தை தீர்த்துட்டு அடுத்தது போயிடலாம். கேள்வி. கேளுங்க.
ஏன் இந்த ஜாதகத்தை இப்ப எடுக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து குழந்தை பிறந்த டைம், அந்த டைம் தான் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கணிக்கும் போது குழந்தை ஆமா எந்த டைம்ல பிறக்குதோ அந்த டைம் பேசிஸ்ல இது எடுத்துக்கிறாங்க. ஆமா சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சதா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சதாபுத்திய நவாம்சத்தை தசா பார்க்கணும் தசா அப்படின்னீங்க. ஆ, அதுக்கப்புறம் வந்து புத்தி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து புத்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஆமா அடுத்தது கோச்சாரத்தை பார்க்கணும். ம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கோச்சாரத்தை பார்க்கணும். இப்ப சும்மா அறிமுகம் தான், அது நம்ம தெளிவா சொல்லுவோம், இன்னும் தெளிவா நம்ம சொல்லுவோம், எடுத்துக்காட்டு போட்டு காட்டுவோம். இப்ப சும்மா சரி அறிமுகம், சரி சரிங்க சார். சும்மா அறிமுகம் தான். ஓகே. நம்ம எடுத்துக்காட்டோட போடுவோம், கட்டம் போட்டு பலன் எடுக்கிற மாதிரி அடிப்படை வகுப்பிலேயே நம்ம வருவோம். சரி சரி சரிங்க சார். அப்போ ஜாதகம்னா என்னன்னு தெரியறதுக்காக தான் இதை நம்ம பண்ணோம். இதுல இந்த ஒவ்வொரு ஜோதிடத்திலையும் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மேல ஒண்ணு எழுதியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெருசாக்கி பாத்தீங்கன்னா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இது எல்லாரும் எழுதுவாங்க. இது ஒண்ணும் இல்ல, வடமொழியில இருக்கிறதுனால நமக்கு அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. அதனுடைய உண்மையான இது மந்திரம்னு கூட நினைப்போம். ஒண்ணும் இல்ல, இது என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தை பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்துள்ளது. அதை பற்றி இங்க அது என்னென்ன அனுபவிக்க போகுதுங்கிறத இங்க எழுதியிருக்கோம். ஜென்ம பத்திரிகா அப்படின்னா ஜென்மத்தை பற்றிய பத்திரிகை அப்படின்னு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்லை இதுல. சரி சரி. பூர்வ ஜென்மத்துல அது என்னென்ன செஞ்சுச்சோ அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மம் எடுத்திருக்கு. அதை பற்றிய குறிப்பை இங்கே நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு சில பேரும், புரியாமல் பல பேரும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல எழுதினாலும் அதே பொருள் தான், எந்த மொழியில எழுதினாலும் அதுதான். அது ஒன்றும் மந்திரம் எல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் வேற மொழியில சொல்லிட்டாலே அதை மந்திரம் நினைச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு கடவுளை வணங்குவதற்கு நம்ம மந்திரம்னு ஒண்ணு சொல்றோம். அதுல என்ன இருக்கும்? நீ பெரியவன், நீ அழகானவன், நீ உயர்ந்தவன், நீ வீரம் மிக்கவன், இப்படிதான் இருக்கும். அதுல தமிழ்ல சொன்னாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நான் தமிழ்ல சொன்னா அது பாட்டு, வேற மொழியில சொன்னா அது மந்திரம் அப்படிங்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுதாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு மொழி இல்லை, உணர்வு தான். கடவுள்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம், அதுல இன்னும் இருக்கு நிறைய. இருந்தாலும் உணர்வுகள், நம்முடைய உணர்வு தான், உணர்வைத்தான் கடவுளுக்கு உணர்த்த வேண்டும். அது எந்த மொழியில, மௌனத்திலேயே சொல்லிட்டு போயிடலாமே, மனசுக்குள்ளேயே வேண்டுறோம் இல்லையா? அப்ப என்ன மொழியில சொல்றோம்? அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நீங்க வந்து அந்த ஜனனி பத்திரிகை பத்தி சொல்லும் போது அது வந்து உன்னுடைய லாஸ்ட் உன்னுடைய பர்த்தோடைய பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்க வேண்டிய கழிக்க வேண்டிய சில குணாதிசயங்கள், அது தசா புக்தி, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்ன்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த பிறப்புன்றது எல்லாருக்குமே பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் பிறக்கிறாங்களா? பாவமே இல்லாம யாரும் பிறக்கிறதே இல்லையா? ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு கொஸ்டின். புண்ணியம் செய்தாலும் பிறந்தே ஆகணும். அதுதான் என்ன சொல்றாங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வருது இல்லையா? இருள் சேர் இருவினையும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? இருள் சேர்கின்ற, அதாவது இருவினையும் இருள் சேர்க்கும்னு சொல்றாரு. நல்வினையும் இருளை சேர்க்கும், தீவினையும் இருளை சேர்க்கும்ங்கிறாரு. நல்வினை என்ன? புண்ணியம் பண்றான், அவன் அதுக்குண்டான இதை அனுபவிக்க பிறந்தானே ஆகணும். நல்லது செஞ்சுட்டான், அப்ப அந்த நல்லதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிக்காம கடவுள் கூட தேக்க முடியாது. ஒண்ணு செஞ்சா அப்ப பிறப்புன்றது வந்து காலகாலம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வா இருக்கும்போது சில பேர் வந்து இல்ல, இறப்புன்றதே ஒரு வகையான முக்தி, அதுவே ஒரு வகையான மோட்சம் அப்படின்னு சொல்றோம், நம்ம ஜெனரல் வெர்ஷன்ல சொல்றோம். அப்ப முக்தின்றது அடையும் போது நம்ம இந்த பிறப்புன்றத கடந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல திருப்பி நம்ம வந்து இன்னொரு பிறப்பு எடுத்து, புண்ணியம் செஞ்சதுனாலையும் இன்னொரு பிறப்பு எடுத்து, பாவம் செஞ்சதுனால இன்னொரு பிறப்பு எடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கான வாழ்க்கைய திருப்பி திருப்பி வாழ்ந்துகிட்டே இருப்போம், அந்த லூப்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு அர்த்தமாகுதா? என்னுடைய புரிதல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா,
ஏன்னா இது பார்த்தவங்க இல்லை, கண்டவர் வெண்டிலருங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில பகவான் கடைசி நீ பிரிகின்ற நேரத்தில் என்னை நினைத்தால் என்னை வந்து அடைவாய்ன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ என்னை அப்படிங்கிறது இங்க என்னன்னா பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோமே. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அந்த பேராற்றல் பேர அறிவு அப்படிங்கிறாரு, அதுதான் தன்னை வெவ்வேறு வடிவங்களாக படைத்து கொண்டு தன்னைத்தானே சேட்டையும் அதுதான் பண்ணுது, தப்பும் அதுதான் பண்ணுது, சரியும் அதுதான் பண்ணுது, தன்னைத்தானே படைத்து கொண்டு தன்னுடைய இதை தானே பார்த்து ரசிக்கிறது, தன்னை அறிந்து கொள்ள தானே துடிக்கிறது அப்படிங்கிறாரு அவர். தன்னை அறிந்து கொள்ள தானே துடிக்கிறது. அது நீங்க பயாலஜிக்கலா பார்த்தோம்னா நிறைய கண்டுபிடிக்கணும், அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேடல். அந்த தேடலை நான் ஒரு அளவுக்கு தேடிட்டேன், இன்னும் முடியலைங்கிறப்பதான் நான் என்னுடைய ஜீனை மீண்டும் பிறப்பிச்சுட்டு, அதாவது என்னுடைய தலைமுறையை குழந்தைய உருவாக்கி விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அது வரும். நம்ம ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஏன் அடுத்த குழந்தைய பிறக்குதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தடுத்த தேடலை இன்னும் தேடி, அதுதான் அது அறிவியல் முறைப்படி அது ஒரு முக்தி. இப்போ நான் இந்த பகவத்கீதையும் வேதாத்திரியத்தையும் கலந்து ஒரு இதை எடுத்தா பிறவி எப்பொழுது வரும் அப்படின்னா, நான் என்னுடைய இந்த ஜென்மா முடியும் பொழுது எதை வேண்டுகின்றனோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டனோ, சில நேரத்துல சொல்லுவாங்க பவுனை கரைச்சி ஊத்து, அந்த அவங்க இறந்துருவாங்க, அவங்க இல்லைன்னா போக மாட்டாங்க, மண்ணை கொண்டு அவருக்கு மண்ணாசை அதிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிராமங்கள்ல. அந்த மாதிரி எதை ஆசைப்படுகிறோமோ அது வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக நம்முடைய ஆன்மா மீண்டும் அதற்கு தகுந்த சூழல்ல போய் பிறக்கும் அப்படின்னு நம்பினோம்னா அது உண்மை. அப்படின்னா அப்ப நம்ம ஆசை இல்லாமல் இருந்தால், எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் கடைசி நேரத்துல எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தால் நமக்கு பிறவி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். எத்தனை ஆசைப்பட்டு இருந்தாலும். நான் கேள்விப்பட்டதுங்க ஐயா, குறுக்கிடது மன்னிச்சிருங்க, வாழ்வாளம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டோம்னா அது இந்த பிரபஞ்சம் நம்மள அந்த ஆசைய கொடுக்காம நம்மள உயிர் எடுக்காது, அதாவது நம்ம எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, விடாது. அந்த ஆசையை வந்து நம்மளுக்கு சப்போஸ் ஒரு அரை ஆசையிலயோ பாதி ஆசையிலயோ நம்ம விட்டுறோம் அப்படின்னா, அதுக்காக நீ இன்னொரு பிறப்பெடுத்து அந்த ஆசைய இல்ல அது உன்னை வந்து லோன்லியா அலைய விடும், நம்ம சொல்லக்கூடிய அதர் நெகட்டிவ் பீப்புளா, நெகட்டிவ் ஃபோர்ஸா நீ வந்து அதை நோக்கியே சுத்தி வந்துகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக், கரெக்டுங்களா? கரெக்ட். அது எப்படி போகும் அப்படின்னா, இதுல வேதாத்திரியத்துல அவர் வேதாத்திரி மாதிரி செய்ய சொன்ன சில விஷயங்களை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அந்த இதுல அவருடைய தியரி படி பார்த்தோம்னா, இந்த ஆசைகள் வந்து பிரபஞ்சத்துல பதிவாயிடுது, அது யாரோட வேணாலும் அட்டாச் ஆகும் அப்படின்னு வேதாத்திரி ஐயா சொல்றாரு. இந்த ஜீவனோட தான் அட்டாச் ஆகணும்னு இல்லை, ஒரு உயிர் என்பது பல இதோட தொகுப்பு அப்படிங்கிறார். அதுக்குத்தான் இந்த இறந்த உடனே நம்ம செய்யக்கூடிய சாங்கியங்கள்லாம் எப்படின்னா, என்னுடைய ஆசைகள் நிறைவேற முடியாம போயிடறப்போ எனக்குள்ள இருக்கிறது அது அந்த முடிச்சுகள் அப்படின்பாரு அவரு. வேவ்ஸ் நிறைய வேவ்ஸ் சேர்ந்து ஒரு ஜீவனா இருக்கு. அதுல இருக்க ஒவ்வொரு ஆசைகள் எண்ணங்களும் தனித்தனி இதா போயிட்டு, இந்த ஆசையை ஒரு பெண்ணாசை இருக்கு, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு உடல்ல அதுக்குத்தான் போய் அந்த பங்காளிங்கெல்லாம் வாங்க, மாமச்சன்லாம் வாங்க, அவரை தொட்டு இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க, ஒரு 16 நாளைக்கு வந்து யாரும் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறப்போ அந்த உறவுகள்லாம் அங்க இருக்கும்போது அந்த சரியான உடல்ல அந்த குறிப்பிட்ட ஆசை மட்டும் பிரிஞ்சு போய் ஒட்டிக்கும், சில ஆசைகள் இவங்கள்ட்ட ஒட்டிக்கும், அந்த ஆசை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹோலிஸ்டிக் இதா இல்லாம ஒன்னொன்னும் பார்ட்டு, எல்லா பார்ட்டும் சேர்ந்து ஒரு இதா இருக்கு. இப்ப பழனிசாமினா இந்த ஆசை இவ்வளவு, இந்த ஆசை இவ்வளவு, இந்த வெறுப்பு இவ்வளவுன்னு கலந்தது, இது ஒன்னொன்னும் பிரிஞ்சிட முடியும், பிரிஞ்சு இதாயிடும். அப்ப நம்ம கடைசியா இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் அப்படியே கரைச்சு பிரபஞ்சத்துல கரைச்சிட்டு நான் வந்து இயற்கையோட ஐக்கியம் ஆயிட்டா எனக்கு பிறவி கிடையாது, என்னுடைய ஆசைகள் வந்து அட்டாச் ஆயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதைத்தான் நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பகவத்கீதையில அவரு கடைசி நேரத்துல என்ன நினைத்தால் நீ என்னிடம் வந்து சேர்ந்துருவாயின்னு அவரு சொல்றாரு. அப்போ வேதாத்திரியம் சொல்றதையும் இதையும் ஓரளவுக்கு ஒத்து பார்த்தோம்னா மாற முடியும், மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நம்ம இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணாதான் கடைசி நேரத்துல ஆசைகள் இருந்து விடுபட முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி நேரத்துல பண்றேங்கிறதெல்லாம் இயலாத காரியம். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய நான் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை தத்துவம் பிரகாரம் மன்னிப்பதும் மறப்பதும் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்து நம்மளை சுத்தி நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து மற்றவங்களை யாரையும் சுட்டி காட்டாம அந்த நம்மளையும் நம்ம சுட்டி காண்பிக்காம நம்மளையும் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நம்மளையும் நொந்துக்காம எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எல்லாத்தையும் அதையும் மறந்துட்டு நம்ம வந்து முடிந்தவரை உன்னுடைய அடுத்த நிகழ்வுக்குள்ள நீ போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிடங்களையும் யோசிச்சுட்டு இந்த நிகழ்வுக்குள்ள நான் போறதுனால நான் இதுல இருந்து இன்னொரு கர்மாவையோ இன்னொரு பதிவையோ ஏற்றுக்கொள்ள போறேன். இந்த நபரோட பேசுறதுனால இந்த நபருடைய தொடர்ந்து டிராவல் பண்ணும் போதெல்லாம் அவருடைய சகாப்தங்கள் அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களோட நான் போறேன். இதெல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் கொஞ்சம் பார்த்து வச்சா உனக்கான விஷயங்களை நீயே கண்கூடா பார்க்க முடியும். இயற்கையை உன்னால உணர முடியும். உன்னோட அசதியோ உன்னோட அறிகுறியோ உனக்கு தெரியும். அப்படின்றது உண்மையா? உண்மை 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 உண்மை. அதுக்குத்தான் வந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அதாவது எல்லாத்தையும் செய்யி அதுல நீ உன்னை இணைத்து கொள்ளாதே, நீ செய்யறதா நினைக்காதேன்ட்டு சொல்றாங்க இல்லையா? செய்யறோம், அது வந்து கர்மாவா செய்யணும். அதை நான் செய்யறேன்னு இல்லாம இது செய்யுது. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய செயலை நம்ம வெளியில இருந்து நம்மளை நாமே கவனிக்கிறது. நம்ம கையில ஆக்சுவலா நம்ம எந்த செயலுமே செய்யலன்ற ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும். என்னால எதுவுமே நடக்கலன்றதையும் என்னால நடக்கலன்றது வந்து நான் ஒரு கருவியா மட்டும் தான் பயன்படுத்திருக்கேன் அந்த இடத்துல. மற்றபடி இது நான் அப்படின்ற ஒரு இடமோ எனக்குன்னு ஒரு சுட்டி நான் பேர் சொல்லக்கூடிய விஷயமோ அதெல்லாம் வந்து அங்க இல்ல அப்படின்றத உணரக்கூடிய ஸ்டேஜ் தான் அந்த ரிலீசிங் ஸ்டேஜ். உண்மை உண்மை. அதுக்கு வந்துட்டோம்னா அதுதான் முக்தி. அதையும் தாண்டி எனக்கு பொது வாழ்வில் எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு 2 வருடங்களா நடக்கக்கூடிய விஷயம், அதிக பேருக்கு வந்து நீங்க வந்து இந்த வாழ்த்துக்கள் அதாவது ஆசீர்வாதங்கள்னு சொல்லுவாங்க நடக்கணும் அப்படின்னு. எஸ்பெஷலா உங்களுக்கு யாரு கெடுதல் பண்ணிருக்காங்களோ அவங்கள நீங்க மன்னிச்சு மறந்து அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாதுன்னு ஒரு ஆசீர்வாதமோ இல்ல கஷ்டம்ன்றது இல்ல ஆசீர்வாதம் தான் அது. நீங்க சொல்றதுனால இல்ல, ஆசீர்வாதம்ன்றது மனசார அவங்களுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனை அது எல்லாருக்கும் நீங்க ஈக்குவலா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதோடைய மன அமைதி அதுக்கான ஆன்சர் நீங்க இத்தனை நாளா உங்களுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய வன்மம் வக்ரம் எக்ஸெட்ரா அது எல்லாமே நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இந்த ஆசீர்வாதம் வழங்குறதுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களை நீங்க வந்து உணர்ந்துக்கிறதுக்கான ஒரு இடமா பார்க்க முடியுமா இல்ல அது வந்து ஒரு நிலையா? அது இப்போ நியூட்டன்ஸ் லா படி நம்ம நியூட்டன்ஸ் லானே சொல்ல வேண்டாம். நான் ஒரு பெஞ்ச் மேல இருந்து குதிச்சேன் அப்படின்னா இப்ப தரையில நடக்கிறதே எப்படி நடக்கிறோம்னா தரையை உதைக்கிறதுனாலதான் நம்ம போறோம். அது நமக்கு அது உணர்ந்தா புரியும். தரையை உதைக்காம என்னால முன்னாடி போக முடியாது. தரையை நான் உதைக்கும் பொழுது தரை என்னை முன்னோக்கி உதைக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற மாதிரி சொன்னோம்னா போட்டுக்கு இது ஈஸியா இருக்கு. இன்னைக்கு யார்கிட்டயோ பேசினேன் இதை பத்தி. ஒரு போட்ல போனவங்களுக்கு தெரியும், போட்ல இருந்து குதிக்கும் போது போட்டு பின்னோக்கி போகும். இதை ரீகாயில்னு சொல்றோம். துப்பாக்கி சுடும்போது குண்டு முன்னாடி போச்சுன்னா நம்ம ஷோல்டர்ல துப்பாக்கி அடிக்கும். இதுவும் பின்னோக்கிய உந்தம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒன்றை எய்யும் பொழுது அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு தான் முன்னாடி போகும். இது நியூட்டன்ஸ் லா. முன்னோக்கி எவ்வளவு வேகமா போகணுமோ அந்த அளவுக்கு பின்னோக்கி உதைச்சாதான் அதால போக முடியும். அப்ப நான் ஒருத்தரை சபிக்கிறேன்னா அது எனக்குள்ள ஒரு தீய விளைவை உண்டாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கே அந்த விளைவு உண்டாகும். ஒருத்தரை நான் சபிக்கும் பொழுது அல்லது கோபப்படும் பொழுது முதலில் அந்த நெகட்டிவ் பலனை அனுபவிக்கிறது யாருன்னா அதை கொடுக்குறவங்க தான், நம்ம தான். அதுக்கப்புறம் தான் போய் எதிரிக்கு அது அந்த விளைவை கொடுக்குது. அது அவர் ஏத்துக்கிறாரா இல்லையான்றதை பொறுத்து அது அடுத்தது. நம்ம ஜோதிடத்துல எந்த அளவுக்கு பார்த்தா போதும். அப்போ எனக்குள்ளதான் அந்த விளைவை ஏற்படுத்துதுன்னா அந்த இது அதுதான் வெஞ்சன்ஸாக
இருந்து இருந்து அது பிபியா மாறி மற்ற வியாதிகளா மாறி எனக்குள்ள உண்டாயிடுச்சு. இப்ப நான் வந்து அவங்க மேல எனக்கு கோபமே இல்லைன்னா எனக்குள்ள இருந்து ஒரு ரிலீஸ். இது உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, தூக்கம் வராதவங்க உண்மையிலேயே உணர்ந்து ஏன் அப்படின்னு பார்த்து யார் யார் மேல கோவப்படுறோம்னு நினைச்சு அதை ஆய்வு செஞ்சுட்டு அதையெல்லாம் ஏதோ நடந்து போச்சு, அவங்க எனக்கு ஏதோ இதுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு விட்டுட்டாங்கன்னா இவங்க உடல் நலம் கம்ப்ளீட்டா குணமாயிரும், எந்த வியாதியும் இருக்காது. இதை அப்படியே ஆன்மீகத்துல கொண்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த இதுவும் இல்லாம போயிடும், அவ்வளவுதான். யார் மேலே இருக்க கோபம், புரியாமை, அதுதான் காரணம். அதை மன்னிச்சிட்டோம்னா, அது மன்னிக்கிறோன்னு கூட இல்லாம அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்மை விட்டு இதுவும் போயிடும். வாழ்க வளமுடன். வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? இது இன்னைக்கு ஒரு மாதிரியா போச்சு, நல்லது. ஜோதிடம் எப்ப வேணாலும் படிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜோதிடம் ஆன்மீகம் தான் அந்த நேரம் பார்த்து கிடைக்கணும். நல்ல இதா அமைஞ்சிருக்கு. வாழ்க வளமுடன். வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா ஜோதிடத்துல? இப்போ ஜாதகர் வரும்போதே சகுனம் நிமித்தம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. நான் அதிகமா இங்க சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப ஆழமா போகும். அது ஆன்மீகமும் கலந்து வரும். சகுனம் நிமித்தம்ங்கிறது சில இடத்துல மூட நம்பிக்கைகளாகவும் இருக்கும். ஏன்னா சகுனம் நிமித்தம் எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன்னா அடிப்படையில இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு பின்னாடி இதெல்லாம் பயன்படும். ஒரு மகான் இருக்காரு அல்லது பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு களையத்துல தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது கதை வெவ்வேறு மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏதோ ஒரு வேண்டுதலையோ ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா அந்த நேரத்துல ஒரு களையத்துல தண்ணி கொடுக்குறாங்க. அந்த களையம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். இதுக்கு பலன் எப்படி எடுக்கலாம்? சகுனம் தானே இது அப்படின்னா எப்படி எடுப்போம் நம்ம? அச்சோ போச்சு அப்படின்னு தான் நம்ம நெகட்டிவா தான் சொல்லுவோம். அங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட இந்த அம்மா அழுகுது. அவரு ஆமா நீ நினைச்ச காரியம் வீணா போச்சு, அது உடைஞ்சு போச்சு அப்படின்றாரு. இன்னொருத்தர் கிட்ட போயிட்டு ஐயா நீங்க ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சுமா, இதோட இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த உடைஞ்சு போச்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கும் இவர் சொன்னதுல என்ன வித்தியாசம்னா, மண்ணில் இருந்து அது பாத்திரமாக வந்தது. மண்ணு சட்டியாக வந்து சுடப்பட்டு கஷ்டப்பட்டுச்சு. இது உடைஞ்சு மண்ணோட மண்ணா கலந்து தன்னுடைய பூர்வ நிலையை அடைந்து விட்டது. அதனால உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு, இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த சகுனம் நிமித்தத்தை நாம் புரிந்து கொள்கின்ற விதம், அந்த சூழல் வந்திருக்கவங்க இதையெல்லாம் பொறுத்து சகுனத்தையும் நிமித்தத்தையும் எடுக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு சகுனத்துக்கு பல விதமான பொருள்கள் எடுக்க முடியும். நம்ம புத்தகத்தை படிக்கிறதுனால இதை கொண்டு வந்த முடியுமானா, இங்க இருந்து வரணும். அந்த சூழல்ல அதை எப்படி எடுத்துக்கலான்ட்டு. பச்சை சட்டையை பார்த்தா இப்படிதான் சார் பொருள், சிவப்பு சட்டை போட்டு போனா இப்படிதான் சார் பொருள். பரீட்சைக்கு எழுதுறதுக்கு நான் பச்சை சட்டை போட்டு போனேக்கு மார்க் குறைஞ்சு போச்சு, சிவப்பு சட்டை போட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கிழமை என்ன கிழமை, அன்னைக்கு என்ன கோரை போச்சு, அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு என்ன தசை நடந்துச்சுங்கிறத பொறுத்து பச்சை சட்டையினுடைய பலன் இருந்திருக்கும். இவருக்கு வந்து செவ்வாதசை நடந்திருக்கும். செவ்வாதசை நடக்கும்போது பச்சை சட்டை வந்து 6ஆம் அதிபதி, அதாவது புதன், அப்போ சரியில்லாம இருந்திருக்கலாம். புதன் தசை நடக்கும்போது பச்சை சட்டை போட்டா எப்படி ஆகாம போகும்? நடக்கிறதே புதன் தசை. அப்போ அவருடைய வேலையை அவர் செய்வாரு. அப்ப பச்சை சட்டை போட்டா எனக்கு சரியா இருக்காது சார் அப்படின்னா, அப்ப அதே மாதிரி ஒருத்தர் லக்னம் வேற ஒரு லக்னம், அவங்களுக்கு இதே பலன் எப்படி சொல்ல முடியும்? அப்போ சகுனம் நிமித்தம் என்பதெல்லாம் நடத்துறதுல என்னன்னா கவனமா நடத்தணும். எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நட்சத்திர பலனும் அப்படிதான். நட்சத்திர பலனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, பொது பலன் தான். அதை பற்றியும் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரம் உண்டு இல்லைன்னுலாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தெளிவா அறிவியல் பூர்வமா நம்ம வகுப்புகள்ல ஞாபகப்படுத்துங்க. யாரையும் சரி தவறுன்னு சொல்லாம அதை பற்றி நம்ம ஆய்வு செய்யணும். வேறு ஏதாவது
உங்களுக்குள்ள இருந்தா சொல்லலாம். நீங்க இதுல ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னையோட பாடம் பிரகாரம் நம்ம பார்க்கறது நம்மளுடைய பெயர், நம்மளுடைய பிறந்த இடம், அந்த டேட் ஆஃப் டைமு, அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும்போது அது நம்ம என்ன கோள்கள் இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ராசி கட்டணம் அதை கொடுக்குது, நவாம்சம் கொடுக்குது, தசா புக்தி, தசா எந்த திசையில நீங்க பிறந்தீங்க, இந்த எத்தனை தசை பாக்கி இருக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால ஒரு பொது பலனை கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இப்ப வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கிறது. நான் மிஸ் பண்ணிட்டேன்ல ஐயா? இல்ல, கரெக்ட் தான், கரெக்ட் தான், அவ்வளவுதான். அடுத்து இந்த ராசி கட்டம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். வானத்துல இப்ப நம்ம உண்மையிலே சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஜாதகம்ங்கிறது அந்த சம்பவத்துக்கு உண்டான ஒரு விளக்கம். அது குழந்தை பிறந்ததா இருக்கலாம், வேற ஒரு நிகழ்வா இருக்கலாம், அதுக்கும் பலன் சொல்ல முடியும். ஆனா பொதுவா ஜாதகம்னா நம்ம எதுக்கு மட்டும் சொல்றோம்னா, குழந்தை பிறந்ததுக்கு மட்டும் நம்ம ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வானத்துல இருந்து இந்த அண்ட வெளியில நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்துகிட்டு சூரிய மண்டலத்துல அப்படி ஒரு போட்டோ எடுத்தோம்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோள்கள் நிக்குதோ அந்த போட்டோ தான் நம்மளுடைய ராசி கட்டம். ஏன்னா ராசி கட்டம்னா என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். ராசி கட்டம் என்பது வானத்தில் சூரியனை சுற்றி கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சூரியனையும் சேர்த்து 9 எடுத்துக்கிறோம். அதுல ராகு கேதுங்கிறது அங்க இருக்காது. அது புள்ளிகள், வெட்டும் புள்ளிகள், 2 வட்டங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிகள். 2 வட்டத்தை, இப்படி ஒரு வட்டம் இருக்கு, இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா இப்படி வச்சோம்னா 2 இடத்துல வெட்டிக்கும், இந்த இடத்துல இந்த இடத்துல வெட்டிக்குது. அந்த 2 வெட்டும் புள்ளிகள் தான் ராகு கேது. அதை கிரகம்னு எடுத்துக்கிட்டு பலன் எடுக்கிறோம். அது இல்லாம 7 கிரகங்கள் இருக்கு. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில, அதாவது ஆங்கிலேயர்கள் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு இன்னும் ஒரு 3 கிரகத்தையும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவாங்க. நாம் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோங்கிறது சனி பகவானுக்கு வெளியில வட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய சுற்றுக்காலங்கள்லாம் 100 வருஷம் 200, ஒரு சுத்துறதுக்கே 100 வருஷம் 200 வருஷம் இருக்கும். அப்போ ஒருடைய ஆயுள் காலமே 90 வயசு ரேஞ்சில் இருக்கும் பொழுது 200 வருஷத்துல மாறக்கூடிய ஒரு பலனை எடுத்து வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்றதுனால நம்ம ரிஷிகள் அதை விட்டுட்டாங்க. இந்திய ஜோதிடத்துல அது விடப்பட்டது, தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியாம எல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எடுத்து எல்லா கோள்களையும் எடுக்கிறாங்க, இந்தியன் அஸ்ட்ராலஜில எடுக்கல, அல்லது பாரம்பரிய ஜோதிடத்துல எடுக்கலைன்னு கிடையாது. தேவையில்லைன்னு அவங்க விட்டுருப்பாங்க, அப்படிதான் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி இந்த ராசி கட்டம் வருதுங்கிறத ஒரு அனிமேஷன் போட்டு, ஏன்னா அது புரிஞ்சுதுன்னா பலன் எப்படி எடுக்கணுங்கிற நம்ம ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு பவர் பாயிண்ட் போட்டுட்டு நம்ம அதை ஷேர் பண்ணி காட்டுறேன். எப்படி ராசி கட்டம் வந்தது என்பது அறிவியல் முறைப்படி நம்ம பார்க்கலாமா இல்ல நேரடியா இதுக்கு போயிடலாங்களா? ஒரு பவர் பாயிண்ட் அனிமேஷன் தான், போட்டோ பார்க்கலாம். சரி, வாழ் பார்க்கலாம். ஷேர் ஆகுதா? ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். இப்ப பாருங்க, வானமண்டலம், இதுதான் வானமண்டலம். இங்க நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள்ங்கிறதும் சூரியன் தான். நம்ம அந்த அளவுக்கு ஆழமா போக வேண்டாம். நட்சத்திரங்கள் இருக்கு, அதுல கோள்கள் இருக்கு. நம்ம முதல்ல பாக்குறது இப்படி ஒரு வெளியே தான் பாக்குறோம். வெளி, அதாவது ஸ்பேஸ், நட்சத்திர மண்டலத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல சூரியன் இருக்கு. இது ஒரு எரிகின்ற பொருள், நட்சத்திரம், நெருப்பு கோலம் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, மற்ற எல்லா கிரகங்களையும் தன்னை நோக்கி இழுத்து வச்சிருக்கு. எல்லாமே அப்படியே தெரிச்சு ஓட பாக்குது. ஆனா அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சுத்திட்டு வருது. இது நமக்கு புரியணும்னா அந்த கவன்ல கல்ல வச்சு அப்படி சுத்துவோம், குருவி விரட்டுறதுக்கு. வள்ளி திருமணம் நாடகம் பார்த்தவங்களுக்கு தெரியும்.
அதுல கவன் ஏலோலம் போட்டுட்டு அந்த கவன்ல வெட்டுறதுக்கு பண்ணுவாங்க. இதை இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, ஒரு கல்லை கயிற்றுல கட்டி சுத்தணும்னா எப்படி, அந்த கல்லு தப்பிச்சு போக ஒரு கயிறு கட்டாயிடுச்சுன்னா அது ஓடிடும். அது கட்டாகாம நம்ம கை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கையவே சுத்திட்டு வருது. அது மாதிரி இந்த சூரியன் இழுத்து பிடிக்கிறதுனால கோள்கள் சுத்திட்டு வருது. இப்ப சூரியனுக்கு அடுத்து புதன் பகவான் இருக்காரு. அவருக்கு அடுத்து சுக்கிர பகவான் இருக்காரு. வரிசையா எல்லாத்தையும் போடணும்னா இப்ப நம்ம பூமி, அதுல சந்திரன் இருக்கு, புதன் பார்த்துட்டோம், செவ்வாய் அடுத்த வட்டத்துல வராரு. அதுக்கு அடுத்து குரு பகவான் வராரு. அதுக்கு அடுத்த வட்டத்துல சனி பகவான் இருக்காரு. இப்ப இவங்கெல்லாம் சுத்துறாங்க. வானத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சுழலும் வேகம் பாருங்க. எங்கேயோ சுத்துற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே அவங்க வட்டப்பாதையில தான் சுத்துறாங்களான்னு பாப்போமா? இப்ப பாருங்க தெரியும். சூரியனை மையமாக கொண்ட வட்டப்பாதையில முதல் வட்டத்துல பாருங்க மறைந்து வெளியில புதன் மறைஞ்சிட்டாரு, சுத்தி வர்றாரு. இவர் தான் புதன். அதற்கு அடுத்த புதனுடைய வேகத்தை பாருங்க. 88 நாள்ல ஒரு சுத்து வந்துருவார். சுக்கிர பகவான் தான் புதனுக்கு அடுத்த அப்படி இருக்கார். இவர் தான் சுக்கிரன் மறைஞ்சு தெரிகிறார் பாருங்க. 2வது வட்டப்பாதையில சுக்கிரன் இருக்கார். அவருடைய வேகம் பாருங்க புதனை விட சற்று குறைவான அதாவது வேகம் அதிகம்தான், ஆனா சுற்றுக்காலம் அப்படின்னு பாக்குறப்போ கொஞ்சம் அதிகம். அதனால நமக்கு பாக்குறதுக்கு மெதுவா வர மாதிரி தெரியும். ரொம்ப நாள் சுத்துறாரு ஒரு சுத்து. அதுக்கு அடுத்து அதாவது முதல் வட்டம் இது வந்து புதன், இவரு சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்தது பூமி வந்துட்டு இருக்கு. பூமி வருது, பூமியை நிலா சுத்திட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்த வட்டப்பாதையில செவ்வாய் வந்துட்டு இருக்காரு. இவருதான் செவ்வாய் மறைந்து வெளியில வர்றாரு பாத்தீங்கன்னா. அடுத்து குரு பகவான், இவருதான் குரு பகவான். இவருக்கு அடுத்த வட்டப்பாதையில சனி பகவான் மெதுவா வந்துட்டு இருக்காரு. அப்ப தூதுவர்னு புதனை ஏன் சொல்றோம் பாருங்க, ரொம்ப வேகமா கம்யூனிகேஷன் பண்றாரு. கம்யூனிகேஷன் அப்படி இருக்கு. இந்த சனி பகவான் மெல்ல நடந்து வர்றார். அதனாலதான் சனை சரண், சரம்னா இயங்குதல், மெதுவாக இயங்குறாரு. அதுவும் அவர் நொண்டின்றாங்க, ஆடி ஆடி நடக்கிறாரு. சும்மா ஒரு இதுக்காக நம்ம இதை மனசுல பதியறதுக்காக சொல்றேன். என்னுடைய ஸ்பீட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா, இப்ப பாருங்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இப்போ ஒரு போட்டோ எடுத்தோம்னா இதுதான் ஜாதகம், இதுதான் ராசி கட்டம். எப்படி சார் ராசி கட்டம் வந்துச்சு? இப்ப வானமண்டலத்தை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு புள்ளியை 0 பாகைன்னு வச்சுக்கிட்டு அப்படியே இத 360 பாகையா பிரிக்கிறாங்க. ஏன் 360 பாகையா பிரிக்கிறாங்கன்னா, பூமி ஒரு நாள்ல சுத்துவது ஒரு பாகை, பூமி ஒரு நாளில் சுற்றுவது ஒரு பாகைன்னு வச்சுக்கிட்டாங்க. நம்ம மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா வட்டத்தின் கோணம் கேட்டா 360 டிகிரின்னு சொல்லுவோம். ஏன் 360 டிகிரின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம வரக்கூடியது முட்டாளே, வட்டம்னாவே 360 டிகிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஏன் 360 வந்துச்சு, ஏன் 400 வைக்க கூடாதா, ஒரு 1000 வச்சிருந்தா வகுக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு கேட்டா திரும்பவும் நம்மளதான் திட்டுவாங்க. ஏன்னா நமக்கு வட்டம்னா 360 தானே, இதுல என்ன கேள்வி அப்படின்னு வரும். எங்க இருந்து வந்துச்சுன்னா இது வானவியல்ல இருந்துதான் வந்துச்சு. பூமி ஒரு நாளில் சுழலும் கோணத்தை 1 டிகிரி அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 360 நாள், ஏறத்தாழ 360 நாள்ல அது ஒரு சுற்று முடிக்கிறதுனால ஒரு ஆண்டு அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு, அப்போ ஒரு ஆண்டுக்கு 360 டிகிரின்னு வச்சீங்கன்னா, அதாவது நாள் 360 நாள்ல ஒரு சுத்து சுத்துதுன்னா ஒரு நாளில் சுற்றுவதை 1 டிகிரின்னு வச்சுக்கலாம்னு வச்சாங்க.
இது நான் சொல்றது புரியல, குழப்பமா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பூமி ஒரு நாளில் எவ்வளவு கோணம் சுழலுதோ அது ஒரு பாகைன்னு வச்சாங்க. அது 360 நாள்ல ஒரு சுத்துவ முடிச்சிருது. அந்த 5 நாள் வர்றதுக்கு கணக்கு வேற இருக்கு, அது நம்ம குழப்பிக்க வேண்டாம். 365 நாள்னு வரும். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுத்த வேண்டி இருக்கும், அது பின்னாடி முடிஞ்சா சொல்றேன் நானு. அதனால 360 டிகிரி அப்படின்னு வச்சாங்க. சரிங்க சார், 360 டிகிரி வச்சது சரி, அப்ப ஏன் 12ஆ பிரிச்சாங்க? 360 டிகிரியில ஒவ்வொரு கோளும் எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கோள்கள் இப்படி இருக்குன்னா எந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி ஆகணும் இல்லையா? இங்க ஒன்றும் ஊரு பேரெல்லாம் இல்ல சார். இந்த குரு பகவான் வந்து திருச்சியில இருக்காரு, புதன் பகவான் வந்து மதுரையில இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வானத்துல ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லி ஆகணும். அப்போ ஏதாவது ஒரு இடத்த சீரோன்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்தை அடையாளம் வச்சு, அதாவது பின்னாடி தெரிகின்ற ஒரு நட்சத்திரத்தை அடையாளமாக வைத்து அதுக்கு பேரு அஸ்வினின்னு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ அதை சீரோன்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு 30 டிகிரியா பிரிச்சு ராசி, ஒரு 30 டிகிரியும் ஒரு ராசின்னாங்க. ஏன் சார் 30 இப்ப 12ஆ பிரிச்சாங்க? மொத்த மண்டலத்தை 12 ராசியா ஏன் பிரிக்கணும்? 12 ராசிக்கு பதிலாக 10ஆ பிரிச்சிருக்கலாமே, கணக்கு போட. முன்னாடி சொன்ன மாதிரி தான், கணக்கு போட ஈஸியா இருக்குமே. அப்படின்னா இந்த நிலா சுத்துது இல்லையா, நிலா சுத்துறது 27.27 நாள். அது சூரியன்ல இருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாறி வரும், 30 நாள் கணக்கு வரும். அப்ப நிலா பூமியை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாதத்தில் இந்த பூமி எவ்வளவு தூரம் போயிருக்குமோ அதை ஒரு ராசின்னு வச்சாங்க. ஒரு மாதத்தில், அதாவது ஒரு நாளில் பூமி நகர்ந்த அளவு ஒரு பாகை அல்லது ஒரு டிகிரி. ஒரு மாதத்தில், அதாவது சந்திரன் ஒரு முழு சுற்று வரும் பொழுது பூமி எவ்வளவு நகர்ந்திருக்குமோ, ஏன்னா பூமி நகர்ந்திருக்குன்னா எப்ப நகர்ந்திருக்கும்னு கணக்கு வேணும் இல்லையா? அப்ப சந்திரன் ஒரு சுற்று முடிக்கும் பொழுது, சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு 27 நாள். ஆனா இந்த சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு அது அதே கோணத்துக்கு வர்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா 30 நாள் ஆயிடும். அதான் சூரிய மாதம் வாங்க. அப்ப அந்த ஒரு மாதத்தில் பூமி எவ்வளவு கோணம் வானத்தில் நகர்ந்திருக்குமோ அதை வந்து ஒரு ராசின்னு வச்சாங்க. எதையுமே இஷ்டத்துக்கு எல்லாம் வைக்கல, ஒரு அளவோட தான் வச்சிருக்காங்க. ஒரு நாள்ல நகர்ந்தா அது ஒரு பாகைன்னு வச்சுக்கலாம். இந்த சந்திரன் ஒரு சுத்து முடிக்கும் போது பூமி எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சோ அதை ஒரு ராசின்னு வச்சுக்கலாங்கிறப்போ 12 ராசிகள் வந்துச்சு. அதனாலதான் 12ஆ பிரிச்சாங்க. அப்போ அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் கொடுத்தாங்க, ராசிகளுக்கு பேர் கொடுத்தாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், கன்னி அப்படின்னு 12 பேர் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்குள்ள நட்சத்திரம்னு ஒண்ணு வந்துச்சே சார், அது எப்படி வந்துச்சு சார்? பார்ப்போம், கொஞ்சம் இதை ஓட விட்டுட்டு அப்படியே பார்ப்போம். இப்ப இது ஓடிக்கிட்டு இருக்கு, வட்டப்பாதையில தான் வருதுன்னு பார்த்துட்டோம். இந்த வட்டத்தை இதை விட்டுட்டு என்ன பண்றாங்க, இப்படி கணக்கு போட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இதை சீரோன்னு சொன்னோம். இங்க இருந்து 30 டிகிரி, அதாவது சந்திரன் ஒரு சுற்று முடிக்கும் பொழுது, பூமியை ஒரு சுற்று முடிக்கும் பொழுது பூமி இவ்வளவு தூரம் வந்திருக்கும், அப்ப இதை ஒரு ராசின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அடுத்த மாசம் இவ்வளவு தூரம் வந்திருக்குது, இதை ரிஷப ராசின்னு சொல்லுவோம், இதை மிதுன ராசின்னு சொல்லுவோம். 12 ராசியா பிரிச்சாங்க. இப்போ ஒரு ஸ்டில் போட்டோ எடுத்தோம்னா எந்தெந்த கோள்கள் எந்தெந்த ராசிக்கு நேரா இருக்கோ, இப்ப பாருங்க, சனி பகவான் எங்க இருக்கார்? ரிஷபத்துல இருக்கார். மேஷத்தை கிராஸ் பண்ணிட்டார். சனி பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு, இப்பதான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போயிட்டாரு. குரு பகவான் எங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. இப்போ சரியா சிம்மத்துல தானே இருக்காரு. அப்ப வட்டம் போட்டு இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, வட்டம் போடாதப்பா, இது என்ன பண்ற, இந்த பக்கம் ஒரு தட்டு தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டு, அதை சதுரமா மாத்து, எழுதுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ட்டு இப்படி ஒரு சதுரமா போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த ராசியை மறந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டம் மாதிரி வந்துருச்சா? இது எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிரகமும் சுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு
எங்க இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக வட்டம் போட்டாங்க. அதை 12ஆ பிரிச்சாங்க, ராசின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை சதுரமா கட்டமா போட்டா ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்குன்னு கட்டமா போட்டாங்க. இதுதான் ராசி கட்டம். ஏன் சார் ராசி கட்டம் எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் சரி. ஆனா இங்க பூமி தானே சுத்திக்கிட்டு இருக்கு. பூமியை கணக்குல எடுக்காம நீங்க சூரியன் நிலையா நிக்கிறத போய் கணக்குல வச்சுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? சயின்ஸ் படி சூரியன் மையமாக இருக்கிறது, பூமி தானே சுத்திக்கிட்டு வருது. நீங்க சூரியனை ஒரு கோள்னு எடுத்துக்கிட்டு பூமியவே கணக்குல கொண்டு வரலையே அப்படின்னு நிறைய அறிவாளிகள் கேக்குறாங்க, ஜோதிடர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, பூமி இங்க இருக்கு. பூமி மீது ஒரு ஜீவன் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்களில் இருந்து எந்த திசையில் கதிர்வீசப்படுகிறதோ, இப்ப புதன் வந்து என்னுடைய இதுல வந்து வலது பக்கம் இருந்து பூமியை நோக்கி கதிர் வீசுறாரு, சந்திரன் இடது பக்கம் இருந்து கதிர் வீசுறாரு, குரு பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட 45 டிகிரியில இருந்து மேல இருந்து கதிர் வீசுறாரு. அப்ப எந்தெந்த கோணத்துல இங்க பிறந்த குழந்தைக்கு எந்தெந்த கோணத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது புதன் வந்து வலது பக்கம் இருக்காரு. வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னது, கடகம் சிம்மம் இருக்கு. இவர் இங்க இருந்து பார்த்தா சிம்மத்துக்கு நேரா தெரிவாரு. சரியா? அப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது பூமியில இருந்த குழந்தைக்கு இந்த புதன் எதன் நேராக தன்னுடைய அலையை வீசுகிறார் அப்படின்னா சிம்மத்துக்கு நேரா இருந்து, சிம்மம் பகுதியில் இருந்து, வானமண்டலத்துல சிம்மம் ராசி என்ற பகுதியில் இருந்து கதிர் வீசுகிறார். அதுதானே இந்த விளைவை ஏற்படுத்த முடியும். இப்ப சூரியன்ல இருந்து நான் பார்த்தேன்னா அவரு எங்க, இப்ப சூரியன்ல நம்ம போய் இருந்துகிட்டு பார்த்தோம்னா புதன் எங்க தெரிவாரு? மகரத்துக்கு நேரா தெரிவார். மகரம்னா பூமியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வரணும். அப்ப பூமியில இருந்த குழந்தைக்கு மகரம் பகுதியில் இருந்தா அல்லது அந்த கோணத்தில் இருந்தா கதிர் வீசுறாரு புதன்? இல்ல. இப்ப சொல்லுங்க, நம்ம சூரியனை மையமா வச்சுக்கிட்டு எடுக்க முடியுமா? எடுக்கலாமா? சூரியனை மையமாக வைத்து கொண்டு ஒவ்வொரு கோளும் எங்க இருக்குன்னு எடுத்தோம்னா, இப்ப இந்த பூமியை யார் இழுக்கிறாங்கன்னா சூரியன் இந்த பக்கமா இழுக்கிறாரு, குரு இந்த பக்கமா இழுக்கிறாரு, இந்த கிரகம் இந்த பக்கம் இழுக்கு. அப்ப இது எந்த பக்கம் நகரும்னா எல்லா கோள்களும் இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க பிறந்த ஒரு ஜீவனை இந்த கோள்கள் எல்லாம் எப்படி வந்து தன் வயப்படுத்தும் அல்லது ஆளுமை செய்யும்னா பூமியில இருந்து எந்தெந்த கோணத்துல விசை செயல்படுதுன்னு தான் எடுக்கணும். அப்ப புவியை மையமாக கொண்ட ஒரு தியரியை தான், அதாவது புவி மைய கோட்பாட்டை தான் எடுத்துக்கணும். பூமியை மையமாக கொண்டு கோள்கள் சுத்துகின்றன தான் எடுக்கணும். இப்ப பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் என்ற ஒரு பொருளும் கதிர் வீசுது. அப்ப சூரியன் நமக்கு ஒரு கோளம், அவ்வளவுதான். அது கோள்ங்கிறது அறிவியல்ல வேற. ஜோதிடத்துல கோள பொருள், பூமி எப்படி கோளமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் கோள வடிவத்துல இருக்கு. அதனால அது எல்லாமே கோள்கள் தான். ஜோதிட முறையில நீங்க ஒளி வீசுறது ஒளி வீசாதது, இப்ப அறிவியல்ல தான் ஒளி வீசினா நட்சத்திரம், ஒளி வீசலைன்னா கோள், பூமியை அப்படின்னு சொல்லுவோம். ஒளி வீசினா நட்சத்திரம், சுய ஒளி இருந்தால் நட்சத்திரம், சுய ஒளி இல்லைன்னா அது கோள். அதாவது சூரியனை சுற்றி வந்தா கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு பலன் பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா சூரியனில் இருந்தும் கதிர்கள் வருது பூமியை நோக்கி. அப்ப இது ஒரு கோள பொருள். அப்ப சூரியனை ஒரு கோள்னு தானே சொல்லி ஆகணும். அதுவும் ஒரு கோள். நம்ம பூமியில இருந்து பாக்குறதுனால பூமி எப்பவும், இப்ப ட்ரெயின் ஓடுற ட்ரெயின்ல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம சீட்டு வந்து நிலையாதான் இருக்கும். சுத்தில இருக்க மரங்கள் தான் ஓடுற மாதிரி தெரியும். ஸ்டேஷன்ல இருக்க லைட்டு நம்ம மேல அடிச்சதுன்னா ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை நோக்கி போகும்போது ஒரு திசையில வந்துச்சுன்னா ஸ்டேஷனை தாண்டி போகும்போது அடுத்த திசையில இருந்தா ஒளி வரும். அப்ப ஸ்டேஷன் நகர்ற மாதிரி தெரியும். அப்படிதான் எடுத்தாகணும். என்ன சொல்லுவோம், இப்ப கிழக்கு நோக்கி ட்ரெயின் போகுது, கிழக்க ஸ்டேஷன் இருக்கு, நம்ம கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம முகத்துல வெளிச்சம் அடிக்கும். ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போட்டா முதுகுல வெளிச்சம் அடிக்கும்.
ஸ்டேஷன் அங்கேயேதான் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப கணக்கு போட முடியுமா? ஏன்னா ஒளியின் திசை மாறும். ஐயா வாழ்க வளமுடன். கேளுங்க. இல்ல சிம்பிளா புரியுற மாதிரி எனக்கு புரிஞ்சது மட்டும் கேக்குறேன். நம்ம பூமியில பிறந்துட்டோம், அதனால நம்ம பூமியை மையமா வச்சு கணக்கிடுறோம், இப்படி எடுத்துக்கலாங்களா? அப்படிதான் அததான் சொல்ல வந்தேன். நம்ம வேற எங்கேயாவது பிறந்திருந்தா அந்த கோளை மையமாக கொண்டு, இப்ப செவ்வாயில எல்லாரும் குடியேற போறாங்கன்னு சொல்றாங்க. நாளைக்கு அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா கண்டிப்பா செவ்வாய் மைய கோட்பாட்டை வச்சுதான் நீங்க ஜோதிடம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த பிரிவுகள்லாம் இப்ப சொன்ன முறைப்படிதான் அவங்க செஞ்சிருக்க முடியும். ஏன்னா ஒரு புள்ளியை ஆரம்ப புள்ளின்னு ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருந்தாதான் எடுக்க முடியும். அதனால அந்த ஒரு புள்ளியை, ஒரு குறிப்பிட்ட புள்ளியை ஆரம்ப புள்ளியை எடுத்துக்கிட்டு கொண்டு வராங்க. இந்த மாதம் பிரித்தது எப்படின்னா, ஒரு பாருங்க, பூமி இங்க இருக்கும் பொழுது, பூமி இப்ப நமக்கு ரிஷபத்துல தெரியுது அப்படின்னா, பூமி அங்கேயே இப்ப பூமி இங்க இருந்து பார்க்கும்போது சூரியன் எங்க தெரியறாருன்னா விருச்சிகத்துல தெரியறாரு. இன்னும் கொஞ்சம் பூமி போயிடுச்சு, இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் எங்க தெரிவாருன்னா தனுசுல தெரிவார். பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் தனுசுக்கு நேரா தெரிவார். அப்போ சூரியன் சுற்றுற மாதிரி தெரியுது. இப்ப பூமி எவ்வளவு கோணம் வந்துச்சோ அதே கோணம் இது சூரியன் சுத்தி இருக்கும். அப்போ சூரியன் இந்த புள்ளியில தெரியும் பொழுது அதை 0ன்னு வச்சுக்கிட்டு, இந்த புள்ளிக்கு வரும்போது 30 டிகிரின்னு வச்சுட்டு, ஜோதிடத்துக்கு வரும்பொழுது பூமியினுடைய சுழற்சின்னு இல்லாம சூரியனுடைய சுழற்சி, சூரியன் ஒரு நாளில் கடந்த கோணம் ஒரு பாகை, சூரியன் ஒரு மாதத்தில் கடந்த கோணம் ஒரு ராசி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது 30 பாகை, சராசரியாக 30 பாகை, கரெக்டா 30 பாகை வராது, அது பாவகம் போடும் பொழுது தெரியும். இதுக்கு பேரெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இது ஏன் மேஷம்னு சொன்னாங்க அப்படின்னா, சூரியன் இந்த காலத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு கிரகம் இந்த காலத்தில், அல்லது லக்னம் இந்த காலத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த பகுதியில் இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை எல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அப்புறம் இந்த 30ல இருந்து 60 வரையிலும் லக்னம் விழும் பொழுது பிறந்த குழந்தைகள் எல்லாம் அந்த காலத்துல மகான்கள் கவனிச்சுட்டு, இந்த குணமெல்லாம் இருக்குப்பா, இவர் கோபப்படுவான் இந்த காலத்துல, அதாவது மேஷம் பகுதியில இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை எல்லாம் கோபப்படுது, அது பார்த்தேன், அது டக்குன்னு முடிவெடுக்குது, அவசரப்பட்டு முட்டாள்தனமாக போய் இதுலயாவது மாட்டிக்குது, வெட்டு குத்துன்னு போகுது, இதை எப்படி சொல்லலாம், உனக்கு இதெல்லாம் சொன்னா மறந்துருமே, ஆடு ஞாபகம் வச்சுக்கடா, ஆடு தெரியுமா, அது பாட்டுல குடி சவுத்துல ஏறும், இறங்க தெரியாம திரும்ப அங்க இருந்து விழுவோம், அதே மாதிரி சண்டை போடும், இஷ்டத்துக்கு சண்டை போடும், யோசிக்காம செய்யும், அப்ப நீ ஆட்டை ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பண்புகள் இங்க பிறந்த குழந்தைகளுக்கு இருக்க பண்புகளை வைத்து அந்த பண்புகளை அடையாளப்படுத்துவதற்கு இவங்க மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுங்கிற இதை கொடுத்திருப்பாங்கிறது என்னுடைய வாதம். இங்க வானத்துல மேஷம் மாதிரி தெரியுது, அதனால அதை கொடுத்திருப்பாங்க அங்க, அதனாலதான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குணம் இருக்குன்றது இல்லாம, இந்த பகுதியில கிரகங்கள் அமையும் பொழுது பிறக்கிற குழந்தைக்கு இந்த குணமெல்லாம் இருக்கு, அந்த குணத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆட்டை ஞாபகம் வச்சிட்டோம்னா ஆட்டினுடைய குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேஷம்னு வச்சுட்டாங்க. இங்க செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்வாங்க, ரிஷப காலத்துல பிறந்தவங்கிற மாதிரி ஒன்னொன்னுக்கும் அந்த பண்புகளை அடையாளப்படுத்துற மாதிரி பெயர் வச்சிருப்பாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய இது நட்சத்திரம்ங்கிறதே நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க தெரியிற நட்சத்திரத்தை அவங்க சொல்லவே இல்லை. இதை சொன்னா ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்கு. இங்க தெரியிற நட்சத்திரத்தை அவங்க சொல்லல. அதாவது இது ஸ்டாரு, அவங்க சொன்னது ஸ்டார் அல்ல. நம்ம ஸ்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஜோதிடத்துல. ஜோதிடத்துல சொன்னது ஸ்டார் அல்ல. நட்சத்திரம்ங்கிறது இப்ப நான் சொன்னேன். பாகைங்கிறது என்னன்னா சூரியன் ஒரு நாளில் கடக்கும் கோணம். சூரியன் ஒரு நாளில் கடக்கும் கோணம் ஒரு பாகை. ஒரு மாதத்தில் சூரியன் ஒரு மாதத்தில் கடக்கும் கோணம் ஒரு ராசி. அப்ப இந்த ராசிக்கு உள்ள, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையிலும் ஒரு கிரகம் நினைச்சுன்னா இந்த ராசியில இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க இருக்கும்போது பிறந்த குழந்தை, இங்க இருக்கும்போது பிறந்த குழந்தை, 25 டிகிரில இருக்கும்போது பிறந்த குழந்தை, எல்லாத்துக்கும் ஒரே குணம் இருக்காது. அப்ப இதை பிரிக்கணும், எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கும் பொழுதுதான் அப்போ சந்திரன் ஒரு நாளில் நகரும் தொலைவை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சந்திரன் ஒரு நாளில், சந்திரன் ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் நகருவாரு சார் அப்படின்னா,
2.25 நாள்ல ஒரு ராசியை கடக்கிறார். 2.25 நாள்ல ஒரு ராசியை கடக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் அவர் கடக்கும் தொலைவை ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நட்சத்திரம்னு சொல்லுன்னு சொன்னாங்க. நல் சித்திரம் அந்த பகுதிக்கு ஒரு இதை சொல்லிட்டு அத நட்சத்திரம்னு சொன்னாங்களே தவிர அந்த நட்சத்திரம் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் என்பது சந்திரன் ஒரு நாளில் கடக்கும் கோணம் தான். உண்மையிலேயே கோணம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஆங்குலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லாமே தவிர இந்த இதே கிடையாது. அதுக்கு ஏன் வடிவம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பகுதியில இருக்கிற நட்சத்திரங்களை இவங்களா ஒரு உருவகப்படுத்தி, நம்ம இப்போ ஒரு மேகத்தை பார்த்தோம்னா அந்த மேகம் நம்ம யானைன்னு நினைச்சு பார்த்தா யானை மாதிரி தெரியும், பூனைன்னு நினைச்சு பார்த்தா பூனை மாதிரி தெரியும். அது மாதிரி நீங்க அதே நட்சத்திரத்துக்கு வேற வேற வடிவம் உங்களால கொடுக்க முடியும். அவங்க அப்படி கொடுத்தது காரணம், எப்படி மேஷத்துக்கு நான் விளக்கம் சொன்னனோ அதே மாதிரி இந்த பகுதியில குழந்தை பிறக்கின்ற ஜாதகர்களுடைய குணங்கள் இப்படி எல்லாம் இருக்கு, அதனால இதுக்கு இந்த வடிவம் கொடுத்துடலான்னு சொல்லி வடிவம் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா நட்சத்திரங்களை நீங்க கோடு இப்படி போட்டா ஒரு வடிவமும் அதே மாத்தி போடக்கூடாதுங்க. இப்ப கோலம் போடுறாங்க, அவங்க வைக்கிற புள்ளிக்கு அதே மாதிரிதான் வரையணும்னு ஒண்ணு அவசியம் இல்லையே. 4 புள்ளி சந்து புள்ளி அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அதுல அந்த குறிப்பிட்ட டிசைன் தான் வரணும்னு அவசியம் இல்லை. வேற மாதிரியும் போட முடியும், குச்சி குச்சியா கூட நம்ம போட்டு விடலாம். அந்த மாதிரிதான் இங்கேயும் அந்த நட்சத்திரங்களுக்கு பின்னாடி தெரிகின்ற நட்சத்திரங்களுக்கு எப்படி வேணாலும் படம் கொண்டு வர முடியும். இந்த பண்புகள் இருக்கிறதுனால அந்த படத்தை ஆரம்பத்துல ஜோதிடம் என்ற கலை உருவாகவில்லை. மனிதருக்கு ஜாதகம் பார்க்கறது உருவாகல. முதல்ல மனிதன் நாகரிகம் வளர்ந்த உடனே என்ன செய்யறான் அப்படின்னா வானத்தை பாக்குறாங்க. ஏன்னா வானம் அப்ப கிளியரா இருக்கு, கோள்களை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அந்த காலத்துல ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்குது, அதாவது ஒரு பூகம்பம், சுனாமி, அல்லது ஒரு முக்கியமான அரசன் இறந்து போறது, இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், இயற்கை நிகழ்வுகளை மட்டும்தான் மனுஷன் கவனிக்கிறான். இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது, வானத்துல இது ஏதோ ஒண்ணு இந்த இடத்துக்கு வரும் பொழுது இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறான். ஏன்னா அந்த காலத்துல ஆயுள் அதிகமா இருந்துச்சு. அது அவர் குறிச்சு வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அல்லது யாருக்காவது சொல்லியிருக்காரு இதனால இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்து இதே மாதிரி நிகழ்வு நடக்கும்போது அதை ஒப்பிட்டு பாக்குறாங்க, போன விட இதே மாதிரி இருந்தப்பதான் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இப்பதான் முண்டேன் ஆஸ்ட்ராலஜி தான் முதல்ல வந்தது. முண்டேன் ஆஸ்ட்ராலஜி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்தி விவசாயம் முதல்ல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ மழை எப்போ வரும், புயல் எப்போ வரும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்படுது. முதல்ல கோள்கள் இந்த மாதிரி இருந்தா, அதுக்கப்புறம் தான் கோள்கள்னு பேர் வச்சு அதெல்லாம் வரும் பொழுது, இந்த கோள்கள் இந்த இடத்துல வரும் பொழுது வானத்துல இங்க இருந்துச்சுன்னா இந்த கோள்கள் சேர்ந்து இருந்தால், அல்லது இந்த இது இப்படி இருந்தா இது மழை வருது, வெயில் வருது, அல்லது அரசன் இறந்து போறான் அப்படின்ட்டு வரான். அதுக்கப்புறம் போர்ல போனா இந்த மாதிரி இருக்கிற அமைப்புல இருந்தா அரசன் ஜெயிக்கிறான், தோற்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ள ஒரு இது எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த காலத்துல பிறந்த குழந்தை, இதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு வர்றாங்க. ஏன்னா நம்ம மனித நாகரிகம் அப்படின்னு வரும் பொழுது அறிவியல் முறைப்படி இப்படிதான் எடுக்க முடியும். நம்ம என்ன சொல்றாங்க, யோக நிலையில கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஏன்னா கடவுள் நம்பிக்கை உண்டு, அதெல்லாம்ங்கிறது வேற. பட் முறைப்படி அதை வந்தோம்னா இப்படிதான் அது வந்திருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல். அதுக்கப்புறம் ராஜாக்களுக்கு ஜாதகம் எழுதுறாங்க. அப்பதான் இந்த கோள்கள், அதுதான் கோள்கள் நகர்வு, ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் போகுது, என்ன இது, எவ்வளவு அளவெடுக்கலாம், அளவுகள் எப்படி, வானத்துல அடையாளம் எப்படி வைக்கிறதுங்கிறப்பதான் ராசி மண்டலம்னு வைக்கலாம், அப்புறம் நட்சத்திரம்னு வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். ஏன்னா கோள்களை இடத்தை குறிக்கணும்னு வரும்பொழுதுதான் ராசி கட்டம் என்ற ஒன்று வருது. எந்த கோள் எந்த இடத்துல இருக்குன்னு குறிக்கணும் அப்படின்ற ஒரு அக்யூரசிக்கு வரும் பொழுதுதான் ராசி கட்டமும் அதுக்குள்ள நட்சத்திரமும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் எளிய மனிதர்களுக்கு ஜாதகம் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்குங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு ஜாதகம் எழுதுறது இல்லை. அந்த மாதிரி இதுதான் அதனுடைய வரலாறாக இருக்க முடியும். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா, வேற
வேற யாருக்காவது ஏதாவது இருக்கா? இன்னைக்கு சும்மா ஒரு அறிமுகமாகவும் அப்படியே ஒரு ஆன்மீகம் கலந்த பயணமா போயிடுச்சு. அடுத்த வகுப்புல இருந்து முழுமையா ஜோதிடத்துக்குள்ள போயிடலாம். வாழ்க வளமுடன். முடிச்சுக்குவோம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க.